अविदत विषयान् रच्चटारे उपनिषदा मुखमान मात्रभोगः अभिसगुणवता तथैकशेषी मधुरघविरुदये ममाविरस्तु வேறொன்றும் நானறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் ஷடகோபன்வன் குறுகூறு ஏரியங்கள் வாழ்வாமென் நேத்தும் முதரகவியார் எம்மையாழ்வார் அவரே அரண். 4000 திவ்ய பிரபந்தத்துக்குள்ளே பன்னினை சிறுத்தாமிருந்து மிகவும் சிறப்பு பெற்றது. ஏனென்றால் திருமந்திரத்திலே ஓம்காரம், நமசப்தார்த்தம், நாராயண சப்தார்த்தம். இதுல நமசப்தார்த்தம் என்பது எனக்கு நான் அல்லேன் என்கிற அந்த நிலையை சொன்னாலும் அதனுடைய உள்ளுரைப்பு என்னவென்றால், நான் பாகவதர்களுக்கு அடிமை, ஆச்சாரியனுக்கு அடிமை என்கிற தன்மையை தான் அங்கு தெரிவிக்கிறது. அதுதான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது. அப்படி என்றால் சாஸ்திரம் சொல்லலையான்னு தெரியும். சாஸ்திர சம்மதம் அதுவே. அதைத்தான் பிரதானமாக கொண்டு அந்த நிலையோடு இருந்தவர் தான் மதுரகவி ஆழ்வார். நம்மாழ்வாரையே தெய்வமாக கொண்டார். அவர் தெய்வமாக கொண்ட அந்த விஷயத்திலே இந்த மாதிரி யாரா பண்ணிருக்கலான்றதுக்காக ஸ்ரீராமான புருஷர்களே சத்ருகுண ஆழ்வானை எடுத்துக்கொண்டு அதுக்குண்டான ஸ்லோகம் என்ன? கச்சதா மாதோள குலம் பரதேன ததா அனகா சத்ருகுணகா நிச்ச சத்ருகுணகா நீதகா பிரீத்தி புரஸ்குருதகா என்கிற ஸ்லோகத்தாலே கடந்த சில காலட்சேமங்களாக அனுமதிக்க பெற்றும் பரதாழ்வானையே தெய்வமாக கொண்டான் சத்ருகுண ஆழ்வார். அதே போல சுவாமி மதுரகவிகள் நம்மாழ்வாரையே தெய்வமாக கொண்டார். வேறு தெய்வமற்றறியேன் குருகூர் நம்பி என்று அந்த தெய்வமாக கொண்ட அந்த ஆச்சரியமான அந்த பிரபந்தத்துக்கு பெரியவாச்சாவுடைய அவதாரிகை விபுலமான அவதாரிகை. அந்த அவதாரிகை அனுபவிக்க பெற்றோம். மேற்கொண்டு நஞ்சியுடைய அவதாரிகை, அது மிகவும் சிறிய அவதாரிகை. அந்த அவதாரிகம் அனுபவிக்க பெற்றோம். மேற்கொண்டு இப்ப அழகிய மணவாள பெருமான் நாயனார் அவருடைய அவதாரிகை. அவதாரிகைன்னா அவாவுடைய கருத்துக்கும் இவாருடைய கருத்துக்கும் மாறுபட்ட கருத்து இருக்குன்னு அர்த்தம் அல்ல. அவர் ஒரு கோணத்தில் சொல்கிறார், இவர் ஒரு கோணத்தில் சொல்கிறார். எத்தனையோ கோணங்கள் இருக்குமோ, இந்த வழியாகவும் போகலாம், அந்த வழியாகவும் போகலாம், அந்த வழியாகவும் போகலாம். ஆனால் சிறந்த வழியில் ஒன்று இருக்கும். அது பெரியவாச்சான்களுடைய வியாக்கியானம். இருப்பினும் இதுல சில பெரியவாச்சான் சொல்லாத சில விஷயங்கள்லாம் அவர் எடுத்திருக்கார். ஆச்சரியமான. அதிலே நேற்றைய காலக்ஷேபத்திலே நாம் சாஸ்திரம் என்பது, வேதம் என்பது அபௌருஷேயம், தாம் தோன்றி என்கிற ஒரு நிலை பெற்றதுன்னு பார்த்தோம். அது குறையா நிறையானால் அது குறையாவும் சொல்லலாம், நிறையாவும் சொல்லலாம். ஏன்னா தனக்கு தாய் தகப்பனார் இல்லைன்னு சொன்னாலே அது குறைய ஆகாது, அது நிறைதான். இருப்பினும் வேதம் அதை குறையா வைத்துக் கொண்டு நமக்கு தாயார் வேணுவேங்கிற அபிப்பிராயத்தோடு நம்மாழ்வாருடைய திருவாக்கிலே புறப்பட்டது. நேற்றுக்கு பார்த்தோம். அதான் திருவாய்மொழியாக பிறந்தது வேதம் தமிழ்சேதமாறன்னு பார்த்தோம். அதே போல பகவானும் தான் தோழி, அவனுக்கு தாயார் தகப்பனா இருக்கிறான் இல்லை. அதனால அவரே தேர்ந்தெடுத்து கொண்டார் கௌசல்யையும் தசரத சக்கரவர்த்தியும். மேற்கொண்டு கிருஷ்ணாவதாரத்திலே வசுதேவர் என்ன, தேவகி என்ன, இவர்களை தேர்ந்தெடுத்து கொண்டார்னு பார்த்தோம். ஆனால் அப்ப அந்த வேதத்திலே தாயாக அனுகிரகிக்கப்பட்ட வேதம் ஒண்ணு, தாம் தோணியாக அனுகிரகிக்கப்பட்ட வேகம் ஒண்ணு. அப்படி அனுகிரகிக்கப்பட்டதுன்னு சொல்லணும், யாருன்னு கேள்வி கேட்கப்படாது. அனாதி, அதுக்கு புருஷன் வாயால வந்தது கிடையாது. அப்ப இந்த திருவாய்மொழி நம்மாழ்வார் வாயால் வந்திருக்கணும், வாஸ்தவம் தான். ஆனா அதுவும் அப்பௌருஷேயம் தான் நம்முடைய பூர்வாச்சாரியர் தெரிவிக்கிறார்கள். இப்ப அந்த விஷயத்தை நம்ம போக வேண்டாம். ஏன்னால் இப்ப அப்பௌருஷம் என்று சொல்லக்கூடிய வேதம் அதே போல அதுக்கு தாயார் இல்லை என்று ஒரு நிலையை ஏற்பட்டு நம்மாழ்வார தாயாக கொண்டு பிறந்த திருவாய்மொழி ரெண்டுமே ஒரே விஷயத்தை தானே சொல்லுகிறது, ஒரே விஷயம்தான். ஆனால் ஒரே விஷயமாக இருந்தாலும் இரண்டுக்கும் வித்தியாசங்கள் உண்டு. ஏனென்றால் சில வஸ்துக்கள் இருக்கணும். மண் சட்டி, பொற்குடம் ரெண்டு பார்த்தோம், நேற்று ரெண்டுமே பார்த்தோம்.
மண்குடத்துக்கு நிறைய ஆச்சார நுட்டாங்கள் வேணும். மண்ணாகட்டும், பித்தளை ஆகட்டும், செம்பாகட்டும், இரும்பாகட்டும், இந்தந்த உலோகங்களுக்கெல்லாம் என்னென்னபடி நம்ம அதை அலம்பணும், என்னென்னபடி அதுக்கு ஆச்சாரம் உண்டு, என்னென்னதான் தொடலான்ற ஆச்சாரம் உண்டு, இன்ன காலத்திலே தொடலாம்ங்கிற ஆச்சாரம் உண்டு. ஆனால் பொற்குடம் என்று சொல்லக்கூடிய அந்த தங்கத்தால் ஆக்கப்பட்ட குடத்துக்கு எந்த விதமான விதிகள் கிடையாது. யாரும் தொடலாம், எப்போதும் தொடலாம், எந்த நிலையிலும் தொடலாம். அந்த தொட்ட உடனே அவர்களுடைய தோஷம் அல்ல தட்டுமான தட்டவே தட்டாது. இது அந்த நிலை பொற்குடத்துக்கு உண்டான ஆச்சரியமான அந்த வைபவம். அந்த வைபவம் தான் திருவாய்மொழி கொண்டு. அதே மண்குடத்தை போல வேதம். வேதத்துக்கு இன்னார் இணையார் என்ற வாசி உண்டு. அதிகிருத்த அதிகாரம்னு பேரு. இன்னார் தான் வாசிக்கலாம், இன்னார் வாசிக்கப்படாது. அதுவும் முதல் 3 வர்ணத்தவர்களுக்குத்தான் அதிகாரம். அந்த 3 வர்ணத்துக்கு அதிகாரம் இருந்தாலும் அதுல பெண்களுக்கு அதிகாரமே கிடையாது. ஆண்களுக்கு மட்டும்தான் 3 வர்ணத்தவருக்கு. 4ஆம் வர்ணத்தவர்கள் ஆண்களுக்கும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கு. அதனால அதிகிருத்த அதிகாரம் எல்லாராலையும் கடைபிடிக்க முடியாது, முக்கியமா பெண்களால கடைபிடிக்க முடியாது. ஆனால் திருவாய்மொழி என்பது அதிகிருத்த அதிகாரம் அல்ல, சர்வாதிகாரம். அனைவரும் அதை கையாளலாம். அதனால்தான் அந்த திருவாய்மொழி பொற்குடத்தை போலே, அதே வேதம் பட்குடத்தை போலேன்னு நம்ம பார்த்தோம். சரி சுவாமி, இப்ப ஆழ்வார் பெருமையை சொல்ல வந்ததுன்னு கல்வியும் சேர்த்தாங்க. ஆமா, அப்படி இருக்கச்சே ஆழ்வார் தன்னுடைய பாசுரத்திலே தன் பெருமையை தானே சொல்லிக் கொண்ட பாசுரங்கள் நிறைய இருக்கு. அதையெல்லாம் வரிசைப்படுத்தி அதை வைத்துக் கொண்டு இது நம்மாழ்வார் பெருமை, அவரே சொல்லியிருக்காரு சுவாமி, அவர் பெருமை அவரே சொல்லியிருக்கிறபடியாரு இது வைபவம்னு சொன்னா என்ன, ஏன் இதுக்கு தனி கிரந்தம், அதுக்கு கண்ணை சிறுத்தாங்க ஒரு கிரந்தத்தை வைத்துக் கொண்டு அதைத்தான் சொல்லணும். என்னவென்றால் அவருடைய பெருமை அவரே பேசினால் அது எடுபடாது, அவ்வளவு தூரம் ரசிக்காதபடியாலே, அதனாலே இன்னொருத்தருடைய திருவாக்கில வந்தாதான் அவருடைய பெருமை நன்னா எடுபடும். அதற்காகத்தான் என்ன பண்ணார், மதுரகவியாழ்வார் திருவாக்காலே அது ஏற்பட்டதுன்னு சொன்னார். அது மட்டுமல்ல, இவருக்கு ஆழ்வார்க்கு அமுத கவின்னு பேரு. அமுத கவி, அமிர்தமா பாடுவார். பகவானை பத்தி ஓகோன்னு பாடுவார். பாகவதார்களும் எங்கெங்கும் சில இடத்துல பாடியிருக்கார் இருக்கு. ஆனா மதுர கவிகளுக்கு அப்படி இல்லை, பகவான பத்தி இல்ல, பகவதார பத்தி, ஆச்சாரண பத்தி. அதனால இது எடுபடுறது இவர் கவியே மதுர கவி இல்லையா, மதுரமா இனிமையா இருக்கு இல்லையா, அதைத்தான் தெரிவிக்கிறார். சரி, அப்படியானால் அப்ப நம்மாழ்வார் பிரபந்தத்தை தன்னை தானே பாடின பிரபந்தம் உண்டு. இதுலதான் நினைக்கணும், அவன் சின்னமும் திருநாமமும் இவன் வாயனகள் திருந்தவே, அன்னநீர் அணிமாமையில் சிறுமானிவன் நம்மை கைவறிந்து என்ன வார்த்தையும் கேட்கிறாள் தொலைவில்லை மங்களம் என்றால், முன்னம் நோற்ற விதிகளோ முகில்வண்ணன் மாயங்களோ அவன் சின்னமும் திருநாமமும் இவள் வாயனகள் திருந்தவேன் தெரிவிக்கிறார். 6ஆம் பத்து 5ஆம் திருவாய்மொழி 7வது பாசனம். பெருமாளுடைய சின்னமும் திருநாமம் இதெல்லாம் இவள் வாக்கில் வந்தாலே நன்னா இருக்கா. இவருடைய வாக்கில், இவள்னு அந்த இடத்துல பராங்குஷ நாயக்குன்னு பேரு. அந்த பராங்குஷ நாயுடைய திருவாக்கில் வந்தா திருத்தொலைவில்லை மங்கலம் நம்மாழ்வார் சொன்னதான் ரசிக்குமா. நம்மாழ்வார் சொன்னதான் அது திருக்கண்ணபுரம்னு திருமங்கையாழ்வார் சொன்னதான் ரசிக்குமா. சிலதெல்லாம் இன்னார் சொன்னதான் அன்னார் சுவாமி அவர் சொல்ல கேட்கணும். இந்தந்த சப்தத்துல அவருடைய திருவாக்கால் வரணும்னு சொல்றா பாருங்க. அதே போல அவள் சின்னமும் திருநாமம் இவள் வாயனகள் திருந்தவே, இவளுடைய திருவாக்காலை புறப்பட்டதுன்னா அது நன்னா இருக்கும். இந்த இடத்துல பாருங்க, அவள் சின்னமும் திருநாமமும் இவள் வாயனகள் திருந்தவே என்று கிடையாது. இப்ப இந்த 3ஆ பிரிக்கணும். பெருமாளுடைய பெருமையை பெருமாளே கீதையில சொல்லிட்டு இருக்கணும். என்னென்ன சொல்றான், விபூதி அத்தியாயம் என்ன, விஸ்வரூப அத்தியாயம் என்ன, நான் எப்படிப்பட்டவன் எப்படி மேம்பட்டவன் அர்ஜுனா நல்லா பாத்துக்கோ அப்படின்னு இருக்கணும். அவர் பெருமை அவரே சொல்லிட்டு இருக்காரணும். அது அவ்வளவு ரசிக்கிறதுனா அது ஒண்ணும் ரசிக்கல. ஆனா அதே விஷயத்த நம்மாழ்வார் சொல்லும் போது ரசிக்கிறது, அதே விஷயத்த நம்மாழ்வார் சொல்லும் போது ரசிக்கிறது. அதைத்தான் இங்க தெரிகிற அவன் சின்னமும்
திருநாமமும் இவள் வாயனகள் திருந்தவே. அப்ப பகவானின் சின்னம் என்ன, பகவானுடைய திருநாமம் என்ன, இவள் வாய், இவள்னா பராங்குஷ நாயகுடைய அந்த திருவாய், அந்த வாய் வழிய வந்த உடனே ஏன்னா அவன் சொன்ன வார்த்தைகளும் சில சில குழப்பங்கள் இருக்கு, வேத வாக்கியங்கள் சில சில குழப்பங்கள் இருக்கு. அதெல்லாம் என்ன அது, இதெல்லாம் திருந்தி இந்தந்த சப்தங்களுக்கு இந்தந்த அர்த்தங்களா அப்படின்னு ஆழ்வாருடைய பராங்குஷனாகி வச்சுக்கணும். அடையன் ஆழ்வார்னு சொன்ன ஏன்னா அந்த பாசனம் பூர்த்தியா பராங்குஷனாகி பாசனம் அப்படி இருக்கச்சதே. ஆஹா, இவள் வாயனகள் திருந்தனவே. உடனே வேதத்தில் இருக்கக்கூடிய வாக்கியங்கள் என்ன, கீதாவில் இருக்கக்கூடிய வாக்கியம் என்ன, இதுக்கு உண்மையான அர்த்தங்கள் ஆழ்வாரிய திருவாக்குல வந்து தெரிவிக்கிறான் இல்லையா. அதனாலே எத்தனைதான் வேதம் இருந்தாலும், எத்தனைதான் பகவானே கீதையை கொடுத்திருந்தாலும், தன் பெருமையை தானே சொல்லிக் கொண்டிருந்தாலும், அது ஆழ்வாருடைய திருவாக்குல வந்தாதான் அதை ரசிக்கிறது. இது ஒண்ணு. அதே போல அடுத்து நம்மாழ்வார், நம்மாழ்வார் தன்னுடைய பிரபாவத்தை தானே கூறிக்கொண்டார் இல்லையா. இது போல பகவத் பிரபாவத்தை கண்ணன் தனக்கு தானே கூடிக்கொண்டால் அது எடுபட்டதா? எடுபடல. பகவான் கண்ணன் எம்பெருமான் தன்னுடைய பிரபாவத்தை தானே கூறிக்கொண்ட எடுபட்டது? எடுபடல. அதே போல நம்மாழ்வார் திருவாய்மொழியில் தன்னுடைய பிரபாவத்தை தானே சொல்லிட்டா எடுபடுமா? எடுபடாது. எது போல பகவான் தன்னுடைய பிரபாவத்தை கீதையில சொல்லும் போது அது எடுபடல. ஆனா அதே பிரபாவத்தை சுவாமி நம்மாழ்வார் சொல்லும் போது எடுபட்டது. எடுபட்டது இல்லையா. அதே நம்மாழ்வார் தன்னுடைய பிரபாவத்தை அதே திருவாய்மொழியில் சொல்லிக் கொண்டால் அது என்ன சுவாமி சொல்லிட்டு இருக்காரு? எங்க சுவாமி இருக்கு? இனி யாவர் நிகர் அகழ்வானத்தே, எனக்கு சமமானவ யார் இருக்கா? இனி யாவர் ஏற்றும் பெரும்புகள் வானவரீசன் கண்ணந்தனக்கு ஏற்றும் பெரும்புகள் வன் குருகூ சடகோபன் சொல் ஏற்றும் பெரும்புகள் 1000 விரிவூர்பத்து ஏற்றும் பெரும்புகள் சொல்ல வல்லார்க்கு இல்லை ஜன்மம் என்று ஆழ்வார் தெரிவிக்கிற. என்னன்னா ஏத்தனம்னா அவனை பாடணும்னா எனக்குத்தான் வைகும், வேற யாருக்கும் கிடையாது. இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்காச்சே. இனி அவர் நிகர் அகழ்வானத்தே மாறுனதோ என் மண்மின் மிசையே, இந்த மண்ணில் என்ன தவிர யார் பாடுவார்? அது மட்டும் இல்ல, வேண்டி தேவரிறக்க வந்து பிறந்ததும் ஈங்கிருள்வாய் பூண்டு அன்று அன்னை புலம்ப போய் அன்றோர் ஆய்குளம்புக்கதம் காண்டலின்றி வளர்ந்து கஞ்சனை துஞ்ச வஞ்சம் செய்தும் இன்று நான் அளக்கப் பெற்றேன் எனக்கென்ன இகழுள்ளதே. இதெல்லாமே நம்மாழ்வார் தன்னுடைய பெருமையை சொல்லிக் கொண்ட வந்து ஆச்சரியமான பாசனம். இப்ப நம்மாழ்வார் தன்னுடைய பெருமையை சொல்லிக் கொண்டது எடுபட்டதான? எடுபடல. எடுபடல. அதன் பெருமையை அப்ப எது சொன்ன, யார் சொன்னா எடுபடும்? கண்ணின் சிறுத்தாமரை மதுரகவி ஆழ்வார் சொன்னாதான் எடுபடும். எது போல பகவத்கீதையில் கண்ணன் பெருமான் தன்னுடைய பெருமையை தானே சொல்லிட்டார். ஆத்ம பிரசம்சைன்னு சொல்லுவார். அதுக்கு ஆத்ம பிரசம்சைன்னு பேரு. ஆனா பகவானை பத்தி அந்த மாதிரி சொல்ல முடியாது, ஆழ்வாரை பத்தி அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஆனா அது அவ்வளவு தூரம் எடுபடல. ஏன் சுவாமி எடுபடல? கண்ணனை ஒத்துண்டார். யுத்தம் பீஷ்மாச்சாரிய சரசர்ப்பத்துல விழுந்துட்டார். விழுந்த உடனே 10ஆம் நாள், 18ஆம் நாள் யுத்தம். 10ஆம் நாள் யுத்தத்துல விழுந்தாச்சு. விழுந்த உடனே தர்மபுத்திரா இங்க வா, நேரா பீஷ்மருடைய சரதல்பத்துக்கு போய் உனக்கு என்னென்ன சந்தேகம், தர்ம சந்தேகம் உண்டோ அத்தனையும் போய் தெரிஞ்சுக்கொண்டு. இத்தனை நாள் நீ 700 ஸ்லோகம் கொடுத்தி அர்ஜுனுக்குன்னா நான் சொன்னது பெரிய விஷயம் இல்லை. இந்த தத்துவ தரிசி வசனம் தான் முக்கியம். தத்துவத்தின் வசனம் பிரயோஜனமே இல்லைன்னா. தத்துவ தரிசி யாரு? பீஷ்மர். அவர் சொன்ன வாக்கியம் தான் முக்கியம் தெரிவிக்கிறாரு. அப்ப தத்துவ தரிசி பீஷ்மர். அவர் சொன்னா உடனே என்ன ஈடுபட்டது. அது தத்துவமே சொல்லித்து என்ன சொல்லித்து? கீதையை நான் 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 சொல்லித்து எடுபட்டதா? ஒண்ணு எடுபட்டது. அதே அந்த தத்துவம் தான் மிகப்பெரியவன், அவன்தான் அப்படிப்பட்ட ஆனந்தமயன் சொல்லித்து யாரு? நம்மாழ்வாடி திருவாய்மொழி. அது எடுபட்டது. அதே போல நம்மாழ்வார் தன்னை தானே மாறுளதோ என் மண்ணின் மிசையே இனியாவர் நிகர் அகழ்வானத்து எனக்கு இகழுள்ளது, எனக்கு இகழுள்ளது, இதெல்லாம் தெரிவிக்கிறார்னா எடுபட்டதுன்னா எடுபடவே இல்லை. எடுபடவே இல்லை. அப்ப எது சுவாமி எடுபடும்? ஒண்ணும் இல்லை சுவாமி. ஆச்சரியமான அந்த கண்ணில் செலுத்தாம மதுரகவி ஆழ்வாருடைய அந்த கண்ணில் செலுத்தாங்க கூறும்போதுதான் ஆழ்வாடு என் திசையும் அரிய இயம்புகேன் ஒன் தமிழ்
ஷடகோபன் அருளை ஏன் தெரியல, அப்ப ஈடுபட்டன்னு தெரிவிக்கிறார். இப்ப வியாக்கியானம் பார்ப்போம். ஆச்சரியமான வியாக்கியானம். இப்ப இது வரைக்கும் பார்க்கணும். இதுக்கு மேல ஒரு முமுட்சுவுக்கு ஆசிரியராக இருப்பார் 4 வியக்திகளால இருப்பார். சர்வேஸ்வரனும் பிராட்டியும் ஆச்சாரியனும் ஸ்ரீ வைஷ்ணவனும். அதில் சர்வேஸ்வரன் அடியிலே இழந்து கிடந்த கனகலேபரன் தன் கருணையாலை கொடுத்து இவனை கரைக்கை சேர்க்கும் தேவனாகியால் இவனுக்கு ஆதாரபூதனாகையாலும் இவனுக்கு இஷ்ட அனுஷ்ட பிராப்தி பரிகாரத்துக்கு உபாயபூதனாகையாலும் ஆக்கான சகுருதை ஆகையாலும் இது வரைக்கும் பார்த்துவோம். என்ன எடுத்திருக்காருன்னா, அதாவது முமுட்சுக்கு ஆதரணியாராயிருப்பர் 4 ஒருத்தர் மோட்சத்துக்கு போறார், மோட்சத்துல இச்சை இருக்கிறவர். அவ 4 பேரை ஆதரிக்கத்தக்கவர்கள். எந்தெந்த 4? சர்வேஸ்வரன், பிராட்டி, ஆச்சாரியன், ஸ்ரீவைஷ்ணவன். இந்த 4 பேரை நாம ஆதரிக்கணுமா? அப்பனா நாம எல்லாரும் முமுட்சுதான். முமுட்சு என்ற சப்தத்துக்கு மோட்சத்தில் இச்சை இருக்கிறவன் என்ற அர்த்தம். சரி, ஆதரிக்கணும். ஏன்னா அவர்கள் நமக்கு அந்த உதவி பண்ணிட்டு இருக்கா. அவருடைய உபகாரம் இல்லைன்னா நம்மளால மோட்சத்துக்கு போக முடியாது. அதனால அவருடைய என்ன நம்ம உதவி பண்றா? உபகார பரம்பரையை பூர்த்தியா எழுதுறார் சுவாமி நாயனார். இப்ப ஒவ்வொருத்தரும் என்னென்ன பண்ணான்னு சொல்ல போறார். யாருன்னா, முதல்ல சுவாமி சர்வேஸ்வரன் என்னென்ன பண்றாருன்னா, நாம சரீரங்கள் இந்திரியங்கள் எதுவுமே இல்லாது அப்படியே எப்படி இருக்கும், அச்சித்தாக கல்லு போல கட்ட போல பிரளய காலத்துல நம்ம இருந்துக்கிறோம். அச்சித் வஸ்துவ போல இருக்கும். பிரளய காலத்துல என்ன இருக்கு, எல்லா சித்தான ஜீவாத்மாக்கெல்லாம் கல்லு போல கட்ட போல எப்படி இருக்கு, சரீரம் இல்லாதபடியாலே சரணாகதி பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை, இல்ல சாத்தியோபாயம் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எத்தையா பண்ணி நம்ம பண்ணணுமோ ஒண்ணுத்துக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கு இல்லையா? அதனால அந்த நிலை அச்சித் கல்பமா இருக்கும். அச்சித் கல்பமா இருக்குன்னு அப்ப பேச்சு கிடையாது, மூச்சு கிடையாது, ஞானம் ஏதாவது இருக்கிற ஒண்ணுமே இல்லை. அப்ப அச்சித்துக்கு சமமாக ஜீவாத்மா கிடக்கிறான் இல்லையா? இந்த பிரளய காலம் முழுவதும் அப்படிதான் இருக்கும். பிரளய காலம் முழுவதும் அப்படிதான் இருக்கிறோம். எத்தனை காலம் சுவாமி? எத்தனை காலம்னா ஒரு சதுர்யுகத்துக்கு எத்தனை காலமோ அத்தனை காலம். இல்ல ஒரு சதுர்யுகம் எத்தனை காலம்? 43 லட்சத்து சொச்சம். அதே போல 1000 சதுர்யுகங்கள் இருக்கணும். அந்த 1000 சதுர்யுகங்கள் முடிஞ்சாதான் நமக்கு கரணகலைவரங்கள் கிடைக்கிறது. அப்பதான் சிருஷ்டி ஆரம்பிக்கிறது. அது வரைக்கும் நம்ம அச்சித்த போல அப்படியே இருந்துட்டு இருக்கோம். இப்படித்தான் ஓடிட்டு இருக்கு. பின்பு அச்சீத்த கருணையோடு பகவான் கருணையோடு என்ன பண்ணார்? இவா இப்படி இருந்தா அச்சித்த போல கிடந்தா இவ எப்படி பண்ணுவா? கர்மயோகம் பண்ணி என்கிட்ட வரலாம், ஞான யோகம் பண்ணி என்கிட்ட வரலாம், பக்தி யோகம் பண்ணி என்கிட்ட வரலாம், இல்ல சரணாகி பண்ணி வரலாம். இதுக்கெல்லாம் பண்ணணும்னாலே எது பண்ணணும்னா சரீரம் வேணும். சரீரம் இப்ப நம்ம சரீரம் தியாஜ்யம் சொல்லிட்டு இருக்கணும். எதனால தியாஜ்யம் சொல்றோம்? தியாஜ்யம்னா வேண்டாம். எதனால வேணா, இந்த சரீரம் கண்ட விஷயத்த பாக்குறது. கண்ட விஷயத்துனா சரீரம் தனக்குண்டான அனுபவத்தை பிரார்த்திக்கிறது. சரீருக்கு தான் ஞானம் இல்லையே சொன்னது. என்னமா பிரார்த்திக்கன்னா, சரீரம் போனபடி ஆத்மா போறதனும். அதனால சரீரம் வேண்டாம் 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 வேண்டாம். ஆனா இந்த சரீரம் இல்லைன்னா நாம மோட்சத்துக்கும் போக முடியாது. சரீரம் பாருங்க, 2 காரியம் பண்றது. சரீரம் ஆத்தியங்கல் தர்ம சாதனம். சரீரம் அவசியம் வேணும். ஆனா அந்த சரீரம் எதுக்கு? தர்ம சாதனத்துக்காக பயன்படணுமே தவிர சரீரத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மையிலே சரீரம் இருக்கப்படாது. இப்ப எதுக்கு சொல்லணும்னா, அப்ப அதீத கருணையோடு இவ இப்படி இருக்காலே பண்ண முடியாது போட்டுன்னு சரீரத்தை கொடுத்து பிறவி கொடுத்தால் தானே இவ இதெல்லாம் பண்ணி என்கிட்ட வருவான்னு பகவான் யோசனை பண்ணார். என்ன, கப்பலை கொண்டு கரை சேர்ப்பார் போலே. கப்பலை கொண்டு பாருங்க. இதுல என்ன எடுத்துக்கன்னா, பிராட்டியும் ஆச்சாரனும் ஸ்ரீவைஷ்ணவர்கள் அதில் சர்வேஸ்வரன் அடியிலிருந்து கிடக்க கர்ண கலேபரங்கள் தன் கருணையாலை கொடுத்து இவனை கரைமரம் சேர்க்கும் தேவனாகையாலும். கரைமரம் சேர்க்கும் தேவன். கரைமரம் சேர்க்கணும்னா அந்த காலத்துல கப்பல்னா கடல்ல போயிட்டு வச்சுக்க, ஏதோ வியாபார ரீதியா போறா, வேற விஷயம் போறா. போனதுக்கு அப்புறம் திரும்பி வந்துட்டான்னா அத்தனை கொண்டாட்டம்னா திரும்பி வர்றது துர்லபம்னு அர்த்தம். அத்தனை மரம் கொண்டாடுவாராம். ஏன்னா அவ்வளவு தூரம் துர்லபம். அவ போய் திரும்பி வந்து சேரணும் போனோம். அத போல ஒரு ஜீவாத்மா பரமோதம் போகணும். போவதுன்னா என்ன சொன்னேன், போறான்னா பெரிய விழாவா கொண்டாடுவா.
சாமி பிராணம் பயிற்சின விழாவனா நம்ம சம்பிரதாயம் இதுதான். பிராணம் பயிற்சின என்ன அர்த்தம்னா, பிராணம்னா இந்த சரீரங்க கீழ் வந்துடுது, ஆத்மா மேல பொருந்தும், அது விழாவா கொண்டாடுமா போல ஒரு ஜீவாத்மா ஸ்ரீவைகுண்டம் அடைந்து போகணும் என்பதற்காக தான் பகவான் எடுத்த முதல் முயற்சி என்னன்னா, கரைமரம் சேர்க்கும் முயற்சி. தன் கருணையாலே கரணகலேபரங்களை கொடுத்தான். நமக்கு சரீரத்தை கொடுக்குறான், கண் காது மூக்கு செவி என்னென்ன உண்டோ அதை அத்தனையும் கொடுக்குறான். அதுல முதல் உபகாரம் என்னன்னா, நம்மை படைத்து நம்முடைய இந்திரியங்களை சரீரங்களில் கொடுத்தது. இது முதல். அவன் பண்ண உபகாரங்கள் நிறைய இருக்கு, ஒவ்வொன்றும் சொல்ல போறான். பாருங்க என்ன தெரிவிக்கிறார், தன் கருணையாலே கொடுத்து, கர்ணகலேபரங்கள் தன் கருணையாலே கொடுத்து இவனை கரைமரம் சேர்க்கும் தேவனாகையாலும், இது முதல். இவனுக்கு பூதனாகையாலும், இது இரண்டாவது. முதல் நிலை நமக்கு சரீரங்களை கொடுக்கிறான், கர்ணகலேபரங்களை கொடுக்கிறான், இந்திரியங்களை கொடுக்கிறான், கொடுத்து நம்ம கொண்டு வந்து சேர்த்துக்கிறான். இரண்டாவது, படைச்சிட்டு எங்கேயோ விட்டு போக முடியலையே, இல்ல சுவாமி விட்டுச்சாச்சு, உங்க காரியத்தை நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்ல முடியாது. இவள் கூடையே இருந்து தாங்குறான் பகவான், ஆதாரமா இருக்கான் பகவான், தாங்குறானோ தாங்கிட்டு இருக்கான். ஏன்னா தாங்கிட்டு இருக்கான்னா பகவானை விட்டு பிரிந்து நாம இருக்க முடியும்னா இருக்கவே முடியாது. அப்ரஹ்மாத்மக தத்துவமே கிடையாதுன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். அப்பனா ஸ்திதி கிடையாது, விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஸ்திதியே கிடையாது. இல்ல சுவாமி அவர் வேறு நான் வேறு யாராவது சொல்ல முடியுமானா, அவ என்ன மடத்தனத்தால சொல்லலாம், அறிவில்லாதபடியா சொல்லலாம், ஞானம் இல்லாதபடியா சொல்லலாம். ஆனா உண்மை என்னன்னா, எந்த ஒரு பொருளையோ எந்த ஒரு ஜீவாத்மாவோ பகவத் சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் பகவத் சம்பந்தம் இருக்கு. அப்படி இருக்கச்சதே அப்படின்னா அபிருதத் சித்த விசேஷணங்கள், விட்டு பிரியாத தன்மை, அந்த விசேஷம் இருக்கு. அப்ப விட்டு பிரியாத இல்லையா, அப்படி இருக்கச்சே எப்பவும் தாங்கிட்டே இருக்கான். இல்லையே சுவாமி, நான் தனியா ஒரு மனையில உட்கார்ந்து இருக்கேன், நன்னதானே உட்கார்ந்து இருக்கேன்னா எல்லாத்தையும் தாங்குறவன் பகவான், தாங்கிட்டு இருக்கான். இது இரண்டாவது. முதல் பெருமை என்னது, நமக்கு கரணகலேபரங்களை சரீரத்தை கொடுத்து இந்திரியங்களை கொடுத்து நம்மை ஒரு நிலையோடு உருவாக்கணும். அடுத்தது அதோடு விட்டுல விடாம என்ன பண்றான், நமக்கு தாங்கிட்டு இருக்கான். ஓ நம்ம எங்கேயோ விட்டுட்டு போனா எங்கேயோ விடுவான்னு தெரியாது, நம்மளை தாங்கக்கூடிய தன்மை இதானது. ஆதரணீய நாய், இவனை ஆதரானுபூதையாலும், இவனுக்கு ஆதாரபூதனாகையாலும் இரண்டாவது பண்றார். அடுத்த மூன்றாவது, நமக்கு மூணாவது வாசிகள், இவனுக்கு இஷ்ட அனிஷ்ட பிராப்தி பரிகாரத்துக்கு உபாயபூதனாகையாலும். எக்ஸலண்டா எடுக்கிறார் அழகிய மனவாள பெருமான் நாயனார் ஆச்சரியமா எடுக்கிறார். மூணாவது என்னன்னா, நமக்கு எது இஷ்டமோ அதை அடைவதற்கும், எது அனிஷ்டமோ அதை விளக்குவதற்கும் உபாயமாக இருக்கான் இல்லையா, அதான் ரொம்ப முக்கியம். பகவான் தான் உபாயம். அந்த பகவான் உபாயம் நான் எனக்கு தேவை எது, இஷ்ட அனிஷ்டங்கள்னு சொல்லுவான். எனக்கு இஷ்டம் வேணும், அனிஷ்டம் தொலைவினமோனோ. அப்ப அதுக்கெல்லாம் யாரு உபாயம், யார் வழியா இருக்கா, பகவான் தான் வழி அப்படின்னு தெரிவிக்கிறாள். அந்த பகவான் இல்லைன்னா எனக்கு இஷ்டமும் எனக்கு கிடைக்கணும், அனிஷ்டம் தொலையணும். இது ரெண்டையும் பண்றதுன்னா பகவான் தான். இது மூணாவது காரியம் பண்றார். நாலாவது, இதெல்லாம் எங்க எடுத்திருக்காருன்னா, திரிபாத் விபூதியிலே பரிபூர்ண அனுபவம் நிற்க செய்த உண்டதொரு காட்டாமையாலுன்னு ஸ்ரீவச்சன பூஷணம் ஒரு சூத்திரம், பெரிய சூத்திரம். அந்த சூத்திரத்தை எல்லாம் பூர்ணமா எடுத்திருக்காரு. இருக்கட்டும். நான்காவது, நாம் என்ன நான்காவது படிச்சு வாசிக்கிறேன். அக்காரணே சகுர்த்தையாகையாலும். அக்காரணம்னா நமக்கு எல்லாம் நன்னா இருக்குன்னு நினைக்கிறா இல்லையா. ஏன் சுவாமி நினைக்கிற அந்த மாதிரி, நான் பக்கத்து வீட்டுக்காரர் நன்னா இருக்குன்னு நான் நினைக்கிறது இல்லையே. அவர் நினைக்கிறாருன்னா குடல் துவக்குன்னு பேர். குடல் துவக்கு ஏன் நினைக்கிறது, ஏதோ ஒரு காரணமா நினைச்சாருன்னு இல்லைன்னா சுவாமி அவர் எனக்கு நல்லது பண்ணிட்டு இருக்கார், அதனால அவருக்கு நன்னா இருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா எனக்கு நல்லது பண்ணி வரணும். அப்போ ஒரு காரணத்தை முன்னிட்டு கொண்டு நல்லா இருக்குன்னு நினைக்கிறாருன்னா கிடையாது. நிர்ஹேதுக்கம், ஒரு காரணமே கிடையாது. அப்ப இவெல்லாம் நன்னா நினைக்கிறானா ஏதோ ஒரு காரணத்தாலே பிரத்யுபகாரமா நான் நன்னா இருக்குன்னு நினைக்கிறாரான்னா காரணமே கிடையாது. அதுதான் குடல் துவக்குன்னு பேரு. அப்ப குடல் துவக்குன்னு ஒரு காரணம் வச்சுக்கலாமே சுவாமி, காரணமே இல்லைன்னு சொன்னேன். இப்ப குடல் துவக்கு இருக்கு இல்லையா, அந்த குடல் துவக்கு ஒரு காரணம் வச்சுக்கலாமான்னா அந்த குடல் துவக்கு சம்பந்தம் என்பது எல்லாருக்கும் பொது. காரணம்னு வந்துருச்சுன்னா இவருக்கு ஒரு காரணம், அவருக்கு ஒரு காரணம், அவருக்கு ஒரு காரணம் வந்துருச்சுன்னா அப்ப காரணம் வரலாம். பொதுவா இருக்கிறத காரணம் காட்ட முடியாது, எல்லாருக்குமே பொது.
அது இந்த தேசமோ எந்த தேசமோ எல்லா தேசமும் பொதுவா இருக்கிறபடியா அது அப்பனா அர்த்தம் சம்பந்தமே காரணமாக பகவானுக்கு நமக்கு இருந்த சம்பந்தம் இருக்கு இல்லையா, உந்தன்னோடு உறவே நமக்கு ஒழிக்க முடியாது, அந்த சம்பந்தமே காரணம். அதை தவிர வேற எதுவுமே கிடையாது. பகவானுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் சுவாமி? குடல் துவக்கு. அப்ப குடல் துவக்கு காரணம் தர சுவாமி, அது காரணம் இல்லை, பொது, எல்லாருக்கும் பொது. எனக்கும் குடல் துவக்கு, உங்களுக்கும் குடல் துவக்கு, வாசல்ல போறவங்க குடல் துவக்கு, வேற தேசத்துல இருக்கிறவர்களும் குடல் துவக்கு, எல்லாரும் பொதுவா இருக்கிறபடியால் அது காரணம் கிடையாது. ஆதலால் அனைவரும் நன்னாள் ஈஸ்வரஸ்ய சௌகார்த்தம், எல்லாரும் நன்னா நினைக்கிறான் இல்லையா, அந்த சௌகார்த்தம், அந்த நல்ல உள்ளம் இருக்கு இல்லையா, அந்த நல்ல உள்ளம் பகவான் எப்பவுமே இருக்கு. அந்த நல்ல உள்ளம் இருக்கிறபடியால் தான் இன்னைக்கோ ஒரு நாள் ஆச்சாரிய கட்டாட்சம் நமக்கு கிடைக்கிறது, இல்லைன்னா நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அவர் நினைக்கிறார் இவன் நன்னா வரட்டும் நன்னா வரட்டும் அவர் நினைக்கிறார். நினைக்கிறச்சே அந்த சுகிருதம் என்னைக்கு பலிக்கிறதோ பலிக்கச்சே ஆச்சாரிய கட்டாட்சம் கிடைக்கிறது. இருக்கட்டும், இது 4வது. அப்ப அந்த நல்ல உள்ள எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 4வது. 5வது அசிரம் வாசிக்கிற மாதிரி. 5வது ஒரு நிமிஷம். 5வது பிராப்திய பூதன் ஆகையாலும் ஆதரணியாயிருக்கும். பிராப்திய பூதன் அவனே பிராப்தியம், அடைய தகுந்தவன். இப்ப பகவானை நாம் அடைய தகுந்த புருஷார்த்தம் இது பகவான் தான். அப்ப அடைய தகுந்தவன் பகவான். அவனே உபாயம்னா அடைவிக்கும் அவர், அவனை உபயம்னா அடையப்படும் அவர். உபாயம் வேறு, உபேயம் வேறு. உபாயம் என்றால் வழி, உபேயம் என்றால் புருஷார்த்தம். அந்த புருஷார்த்தம் அடையப்படும் அவர் இல்லையா, இதுதான் புருஷார்த்தம். ஆக ரெண்டுமே பகவான். ரெண்டுமே பகவான்னா உபாய உபேயம் பிராப்திய பிராபகம் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா, ரெண்டுமே பகவான். அப்ப இந்த பிராப்திய பிராபகம் ரெண்டுமே இது எல்லாமே பகவான். அப்ப இந்த 5 பெருமை பூர்ணமா உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 5 விஷயத்துல நமக்கு உதவி பண்றார். முதல் நிலை மறுபடியும் திருப்பி சொல்லிட்டு, முதல் நிலை பிரளய காலத்துல அச்சித்த போல கிடக்கிறோம், நம்மை கரைமரம் சேர்ப்பதற்காக கர்ணகலேவரன் கொடுத்து சரீரத்தையும் இந்திரியத்தையும் கொடுக்குறாங்க முதல் நிலை. 2வது நான் அப்படியே விட்டுட்டு எங்கேயோ போகாம என்ன பண்றார், நம்மை தாங்கிக் கொண்டு ஆதாரமா இருக்காரு, தாங்கிக் கொண்டு இருக்கா, இது 2வது. 3வது நமக்கு எது இஷ்டம் எது அனிஷ்டம், அந்த இஷ்டம் அனிஷ்டத்தை விளக்குவதற்கு அந்த பகவானே உபாயமாக இருக்கிறார், வழியாகவே இருக்கிறார். இது 3வது. 4வது நாம் எல்லாரும் நன்னா இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். பகவானுடைய அனுகிரகம் இருந்ததா நல்லா இருக்க முடியும். அப்ப எல்லாரும் நன்னா இருக்க நினைக்கிறாருனோ அந்த நினைவு பழிச்சாதான் ஆச்சாரிய அபிமானம் வந்து. அப்ப அந்த நினைவு பறிக்கிறது சரி சுவாமி எல்லாரும் நன்னா இருக்குன்னு நினைக்கிறாரு, அதுக்கு என்ன காரணம்னா காரணமே இல்லாம நன்னா இருக்குன்னு நினைக்கிறாரு. என்ன குடல் துவக்குன்னு வச்சுக்கணும். அப்ப காரணமே கிடையாது. அப்ப நிருகேத்துக்கும் ஒரு ஹேத்து கிடையாது. அந்த குடல் துவக்கு சம்பந்தமாக இல்லெல்லாம் நன்னா இருக்குன்னு நினைக்கிறேன். இது 4வது. 5வது அவனே பிராப்தியம் புருஷார்த்தம் அடைய தகுந்தவன் யாருன்னா பகவான் தான், வேறு யாரும் கிடையாது. இந்த 4ஆ இருக்கார், இது நொப்பாயப்பன் நினைக்கிறார். இதுக்கு மேல ஒரு ஸ்லோகத்தை உதாகரிக்கிறார். என்ன சொல்றா, மாதா பிதா பிராதா நிவாசகா சரணம் சுகுர்து கதிகி நாராயணகா. ஆச்சரியமான ஸ்லோகம். அடிக்கடி இந்த ஸ்லோகம் வரும், அங்கங்க வியாக்கியானத்துல வரும். மாதா பிதா பிராதா நிவாசகா சரணம் சுகுர்து கதிகி நாராயணகா அப்படின்னு இல்லையா. இது உபனிஷத்து ஸ்லோகம். இது இந்த இடத்துல பகவானே தந்தை, பகவானே தாய், எல்லாம் அது மாத்திரம். மாதா செய்யும் காரியம் வேறு, பிதா செய்யும் காரியம் வேறு. சேலே கண்ணியரும் பெரும் செல்வமும் நன்மக்களும் மேலா தாய் தந்தையும் அவரே. ஆழ்வார் தெரிவிக்கிறார். மேற்கொண்டு மாதா நாராயணகா பிதா நாராயணகா பிராத்தா நாராயணகா சர்வம் சுகுர்து நாராயணகான்னு இன்னொரு உபனிஷத்துன்னு சொல்றது. அப்படி இருக்க செய்து இந்த உபனிஷத்து என்ன சொல்றது, பகவானே தாயாகவும் இருக்கிறார், பகவானே தந்தையாகவும் இருக்கார். ஆனா இதுல தாய் செய்யக்கூடிய காரியம் வேறு, தந்தை செய்யக்கூடிய காரியம் வேறு. தாயும் பிரயோஜனம் வேறு, தந்தையும் பிரயோஜனம் வேறு. ஏன்னா தாய் செய்யக்கூடிய மாதா செய்யக்கூடியன்னா நமக்கு பிரியமானது பண்ணுவா. அன்னையாய் அத்தனாய் என்னையாண்டிடும் தன்னையான்னு இதே மதுரை விழா மேல தெரிவிக்கிறாங்க. குலசேகர அத்தனாகி அன்னையாகி ஆளும் எம்பீரானுமாய் அப்படின்னு குலசேகராவை தெரிவிக்கிறார். அப்ப அத்தனும் பகவான் தான், அன்னையும் பகவான் தான். ஆனா அன்னை என்ன பண்ணுவா, அத்தன் என்ன பண்ணுவா, அன்னை பிரியமானதோ பண்ணுவா, நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணுவா. தாய்க்கு உள்ள மாதிரிதான் குழந்தைக்கு பிடிச்சது பண்ணுவா. ஆனா பிதா என்று சொல்லக்கூடிய தந்தை குழந்தைக்கு எது நல்லதோ அது பண்ணும். விஷயம்
தாயார் தகப்பனா ரெண்டுமே பண்ணும். குழந்தைக்கு எதிர்காலத்தை பண்ணுவா. ஆனா தந்தை பண்ணது குழந்தைக்கு நல்லதை பண்ணுவா. தாயார் பண்ணது குழந்தைக்கு பிரியத்தை பண்ணுவா. பிரியம் பண்ணும் போது நல்லதா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஆனா இஷ்டத்தை பண்ணும்போது அது பிரியமா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. கண்டிப்பா என்ன பண்ணுவோம் அப்பனா என்ன அர்த்தம்னா, இஷ்டம்னா நல்லது, பிரியம்னா பிடிச்சது. அப்ப தாயார் பிடிச்சதே பண்றா, அப்ப தகப்பனார் நல்லதை பண்றா. ரெண்டுமே வேணும். பிடிச்சதை பண்றது வேணும், நல்லது பண்றது வேணும். ஏன்னா பிடிச்சதையே பண்ணிட்டு இருந்து நல்லதே பண்ணு வச்சுங்க, பிடிச்சதையே பண்ணத பிள்ளை கெட்டுப்படும். கெட்டுப்படுதுன்னா எனக்கு இது வேணும் அது வேணும், அது தேவையே இருக்கப்படாது, அதெல்லாம் வாங்கவே படாது. இன்னைக்கு நிறைய குழந்தைகள் என்ன ஆகுதுன்னா, அந்த மாதிரி செல்லம் கொடுத்து தாயார் தகப்பனார அந்த பிள்ளைகள் தவறான பாதைக்கு போவதுக்குண்டான வழி வகுக்கிறார். அப்ப பிடிச்சது பண்ண வேண்டாமா? பண்ணணும். அதே நேரத்துல என்ன இருக்கணும், தகப்பனாருடைய நிலையாக இருக்கக்கூடிய இஷ்டமும் பண்ணணும். அப்ப பிரியமும் பண்ணணும், இஷ்டமும் பண்ண முடியா. பிடிச்சதையே பண்ணிட்டு இருந்தா கெட்டு போயிடும். சரி சுவாமி, பிடிச்சது பண்ணாம நல்லது மட்டும் பண்ணிட்டு இருக்கேன்னா, நல்லது பண்ணணும்னா பெரம்பு எடுக்கணும். பெரம்பு எடுத்துட்டு இருந்தா ஓடியே போயிடும். பெரம்பு எடுத்திருந்தா ஓடியே போயிடும். அப்ப ரெண்டுமே வேணும். ஏன்னா ரெண்டுமே சேர்த்து செய்யணும். பிரியத்தையும் சொல்லணும், நல்லதையும் பண்ணணும். ரெண்டுத்தையும் பண்ணணும் இல்லையா? அதைத்தான் சொல்கிறான். ஆகா மாதா பிதா, இங்க சாஸ்திர வாக்கியம் சொல்லுகிற பகவான் மாதாவாக இருக்கான், நமக்கு பிரியத்தையும் கொடுக்குறான், பிதாவாக இருந்து கொண்டு இதத்தையும் பண்றாங்க. அதுக்கப்புறம் பிராதா, பிராதான்னா சகோதரன். சகோதரன் கூடவே பந்துக்கள் வச்சுக்கலாம், உறவினர்கள் அவ்வாறு வச்சுக்கலாம் இல்லையா? அப்ப பந்துக்கள் அதுவும் பகவானா இருக்காங்க. பந்துக்களும் பகவான் தான். இது எங்க தெரிவிக்கிறேன்னா, நல்ல பதத்தால் மனைவாழ்வார் கொண்ட வேண்டிய மக்களே அங்க தெரிவிக்கிறார். எல்லாரும் நன்னா இருந்தா அந்த பந்துக்கள்லாம் நமக்கு உத்தேசம்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். 8ஆம் 10 10ஆம் திருவாழ்வு. சரி, அது பிராத்தானது. நிவாசகா, நிவாசகன்னா அதாவது நிவாசகான்ற ஒரு சப்தத்துனா ஆதாரத்துவம். ஆதாரத்துவம்னா அதாவது ஒவ்வொன்னா வருது. இப்ப ஒவ்வொன்னா சொல்ற பாருங்க, என்ன ஆதாரத்துவம், என்னென்ன கொடுத்திருக்காரு. முதல்ல நமக்கு 5 விஷயங்கள் கொடுத்தாரு. முதல்ல கரணகலைவரன் கொடுத்தார், சிருஷ்டி காலத்துல கரணகலைவரன் கொடுத்தார் முதல் நிலை. அதுக்கப்புறம் அது கொடுத்த உடனே ரெண்டாவது அது விட்டுட்டே போகாம நம்மளை தாங்கிட்டு இருக்காரு. தாங்கிட்டு இருக்காது இந்த மாதிரி இப்ப தாங்கிறதுதான் அது ஆதாரத்துவம்னா தாங்கிறது. கரணகலைவரன் கொடுத்தது முதல் பெருமை. இந்த பெருமைக்கு இந்த ஸ்தோத்திரத்துல என்ன இருக்கு, மாதா பிதா பிராத்தான் இருக்கு இல்லையா? ஏன்னா இந்த சரீரத்தை கொடுத்ததே மாதா பிதாக்கள் தான். நமக்கு சரீரத்தை கொடுத்த மாதா பிதாக்கள் தான். ஆனா இது முதல் பெருமை. அதுக்கப்புறம் நிவாசகா, நிவாசகன்னா என்கையாலே ஆதாரத்துவம், தாங்குறார், நம்ம தாங்குறார்னா இருப்பிடம். நாம இருக்கிற இடத்துல என்ன தாங்கின்னு இருக்கார். இல்லையே சுவாமி, நான் தனியா தானே சுவாமி நிக்கிறேன்னா, தனியா நிக்கிறது இல்ல அப்படி உட்காரத்துக்கு அது மேல நின்று இருக்கா, அதான் அப்படி அர்த்தம் இல்லை. தாங்கறதுன்னா உன்னை ஒரு தனியான ஒரு விஷயத்துல உன்னை கொண்டு வந்து வச்சுட்டு இருக்காரு, அதுதான் தாங்குதல். அது இருப்பிடம். அதுக்கப்புறம் சரணம், மாதா பிதா நிவாசகா சரணம். சரணம் என்ன, பகவானே சரணம், அவரே தஞ்சம், உபாயம் என்ன மெடிந்து சொல்லித்து. இப்ப முதல்ல கர்ணகலைவன் கொடுத்தார் மாதா பிதா. அதுக்கப்புறம் பிராத்தான்னு சொல்லி சகோதரன் பந்துக்கள். அதுக்கப்புறம் நிவாசகான ஆதாரத்துவம் தாங்குறார். தாங்கின உடனே நம்ம என்ன சரணம்னு சொன்னோம். சரணம்னு சொன்ன உடனே உபாயமா இருக்காரு. இங்க உபாயம் பார்த்தோம். இந்த உபாயமா இருக்காருன்னு அந்த உபாயமா இருக்கக்கூடிய தன்மை சரணம் ஆயிடுது. அதுக்கப்புறம் சுகுருது. சுகுருதுன்னா என்ன தெரியுமா, அதிருஷ்டம்னு சொல்ற பாருங்க, அதுதான் சுகிருதம். சுகிருதம் அது திருஷ்டம், அதிருஷ்டம், சுகிருதம். சுகிருதம்னா எனக்கு தெரியாம நடக்கக்கூடிய நன்மை, அதுதான் சுகிருதம்னு பேரு. அந்த சுகிருது எங்கேயோ சௌகார்த்தம், அகாரண சௌகார்த்தம் அப்படின்னா ஒரு காரணம் இல்லாத சௌகார்த்தம். இல்ல சுவாமி, ஒரு நன்மை நடந்தது, எத்தனை நடந்தது சுவாமி, நான் ஒண்ணுமே பண்ணலைன்னா அதுதான் காரணம் இல்லாத சௌகார்த்தம். அந்த சௌகார்த்தம் இருக்க சௌகார்த்தம்னே சௌகார்த்தம் தன்மை உடையவர் யாரோ அவர் தான் சுகிருத்து. எல்லாமே நன்னா இருக்கணும் என்று நினைக்கணும், அதான் சுகிருதம். அப்ப மங்களத்தை எல்லாருக்கும் ஏற்படுத்தட்டும் என்று வாழ்த்துபவன் சௌகார்த்தம் நிலை நன்னா இருக்குன்னு நினைக்கிறது. அப்படி இருக்கிறதே வாழ்த்துறாருணும், எல்லாருக்கும் நன்மை ஏற்படும், நல்ல ஏற்படும். சர்வேதனா சுகுனோ பவந்து,
கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ சொல்றோம்னோ அது சுகுர்த்தி. அதுக்கப்புறம் கதிகி, கதிகி என்கிறாரே அப்படின்னா அடையப்படுகிறான். இதுல பார்த்தோம்னோ அஞ்சாவது அவனே பிராப்தியம் பார்த்தோம், அடையப்படுகிறான். என்ன அடையப்படுகிறான்? அடையப்படுகிறான் என்ன அப்படின்னா பிராப்தியத்துன்னு சொல்லிட்டு, பிராப்தியத்துனா அந்த பகவான் திருவிடைய பத்திரமனோ அதான் பிராப்தியம். பத்திரமனா கைங்கரியம் வரைக்கும் வந்தாச்சு, அதான் பிராப்தியத்துவம். அதுக்கு மேல நாராயணகா பாருங்க, மாதா பிதா பிராதா நிவாசகா சரணம் சுக்ருது கதிகி நாராயணகா. இது இத்தனை யாருன்னா நாராயணன். அப்ப நாராயணகா என்பதனால் மாதா பிதா பிராதா நிவாசகா சரணம் சுக்ருது கதிகி, இது இத்தனை பெருமையும் படைத்தவர் யாரு? நாராயணகா என்று சொல்லிட்டு, இது இந்த பாருங்க இதெல்லாம் எப்படி இருக்குன்னா இப்ப இந்த மாதிரி இருக்கணும். இந்த ஸ்லோகம் நம்ம என்ன மனப்பாடம் பண்ணிடலாம். என்ன மனப்பாடம் பண்ணலாம்? மாதா பிதா பிராதா நிவாசகா சரணம் சுகுர்து கதிகி நாராயணம் மனப்பாடம் பண்ணலாம். இதே இது ஒரு ஸ்லோக ரூபமா இல்லைன்னு வச்சுக்கோ, ஒரு உரைநடையா இருக்குன்னு வச்சுக்கோ. இப்ப பிரியத்துக்கா சொன்னேன், எத்தனையோ பஞ்சஸ்தவங்கள் குரத்தாழ்வார் இருக்கு, அதே திருவாய்மொழி இருக்கு, அது பாச ரூபத்துல இருக்கு, இந்த ஸ்லோக ரூபத்துல இருக்கு பஞ்சஸ்தவங்கள். இதெல்லாம் மனப்பாடம் இல்ல. ஆனா அதுக்கு வியாக்கியானங்களை மனப்பாடம் பண்ணியிருக்காளா? பண்ண மாட்டேன். ஏன் சுவாமி? உரைநடை, உரைநடைன்னு வந்துட்டாலே வியாக்கியானம் உரைநடைன்னு வந்துட்டாலே அது மனப்பாடம் பண்றதுக்கு சிரமமா இருக்கும். அதே ஸ்லோக ரூபமா இருந்தா அது மனப்பாடம் பண்ணலாம், அதுவும் ரொம்ப மனனா பண்ணலாம். அது தமிழா இருக்கட்டும், சம்ஸ்கிருதமா இருக்கட்டும், செய்யுளா இருக்கட்டும், எதுவா இருக்கணும் கிடுகிடுன்னு மனப்பாடம் பண்ணா அதை நன்னா ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப பகவான் என்னென்ன உறவா இருக்காரு அப்படின்னா மாதா பிதா பிராதா நிவாசகா சரணம் சுகுர்து கதிகி நாராயணகா. இந்த ஸ்லோகத்தை நம்ம வாசிட்டு மனப்பாடம் பண்ணிட்டோன்னு அதை கிடுகிடுன்னு சொல்லணும்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இதையே காலட்சமா வச்சுக்கலாம், ஒன்னும் கட்டமே இல்லை. ஆனா இதுவே உரைநடையா இருந்து வச்சுக்கேன், அவ்வளவுதானே ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதனாலதான் சாஸ்திரம் என்ன பண்ணிட்டு, சாஸ்திரம் சொன்ன விஷயத்தெல்லாம் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் ஸ்லோக ரூபமா எழுதுவதற்கு காரணமே இதுதான். சாஸ்திரம் ஏதோ சரியா சொல்ல போட்டிருக்குன்னு நினைக்க வேண்டாம். அது ஸ்லோக ரூபம்னா நமக்கு ஆச்சரியமா அது அர்த்தத்தை நல்லா தெரிஞ்சுக்கலாம். அதை மனப்பாடம் பண்ணுவதற்கு நமக்கு சுலபமா இருக்கும். அதனால அது ஞாபகம் வச்சுக்கலாம்னோ ரொம்ப சுலபமா இருக்கு. ஏன்னா சம்பிரதாயமே சுலபம், ஸ்லோகங்கள் சுலபம், ஏன் பகவானே சுலபம் தான். பத்துரை அடியவர் கலியவன் பிறர்களுக்கு கலியவன் தெரிகிற இல்லையா, எல்லாமே சுலபம் தானே. அப்ப பகவத் அனுபவம் இதை, ஏன்னா இதெல்லாம் கஷ்டப்படுத்தவே கூடாது. அந்த சுலபமா ஆனந்தமா அனுபவிக்க வேண்டிய விஷயத்தை போய் என்னமோ காலட்சேபம் குறியா இருக்கக்கூடாது ஏன்னா அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா. இது ஒன்றும் சிரமமே கிடையாது, எந்த சுலபமா புரிஞ்சுக்கலாம். எல்லாமே அடிப்படை ஞானம். அதை தெரிஞ்சுட்டோ வச்சுக்க மேற்கொண்டு. ஏன்னா நீங்களே உங்களுக்கு சில இதெல்லாம் தோணும், என்ன சுவாமி ஒரே சுவாமியே கார்த்தால ஒரு சப்ஜெக்ட் சொல்றாரு, சாயங்காலம் ஒரு சப்ஜெக்ட் சொல்றாரு, அது அடுத்த நாள் வேற சப்ஜெக்ட் எடுக்கிறாரு. அதெல்லாம் எப்படி சுவாமி? ஒண்ணு வேதாந்த விஷயமா இருக்கு, ஒண்ணு ஆச்சார விஷயமா இருக்கு, ஒண்ணு பாகவதால் விஷயமா இருக்கு, இன்னொன்னு சம்பிரதாய விஷயமா இருக்கு, இன்னொன்னு ரகசியத்திர விஷயமா இருக்கு. அது என்னமா சுவாமி? அடிப்படை ஞானம். அந்த அடிப்படை ஞானத்தை ஸ்லோக ரூபா தெரிஞ்சுன்னு வச்சுக்கேன், அநேகமா தெரிஞ்சிடணும்னா. ஆனா அதுக்கப்புறம் மெனக்கடணும், அந்த புஸ்தகத்தை பார்க்கணும், முன்னாடி ஆச்சாரியன்ட்ட நம்ம நல்லா கேட்டு இருக்கணும், அவருடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமா பெற்றிருக்கணும். இதெல்லாம் இருந்தா கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன். எது சொல்ல வந்தேன்னா, சுலபமாக தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்லோகம் இருக்கு இல்லையா, இதை மனப்பாடம் பண்ணானே பகவான் எந்த நிலையில நம்ம ரட்சிக்கிறான், எப்படி இருக்கிறான்? மாதா பிதா பிராதா நிவாசகா சரணம் சுகுர்து கதிகி யாரு? நாராயணகா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேல ஒரு ஸ்லோகம் எடுத்துக்கா பாருங்க, ஆச்சரியமான ஸ்லோகம். கரிக நார சொல்லிட்டு இது வாசிச்சேன். மாதா பிதா என்கிறாரே, பிரிய பாவிதமான இதபரங்களை சொல்லிட்டு பிராதா என்கிறாரு. இதெல்லாம் நான் சொல்லிட்டேன், வெறுமே வியாக்கியானம் மொத்தம். பிரிய பிராதா என்கிறாரே அல்லாத பந்துவர்த்தங்களுக்கு உபலட்சணம். அடுத்து நிவாசா என்கிறாரே ஆகாரத்துவம் சொல்லித்து, சரணம் என்கிறாரே உபாய பாகம் சொல்லித்து, சுகுர்தி என்கிறாலே சோபான மகிமா என்னுமிடம் சொல்லித்து, கதிகி என்ன கம்யத விதி கதியாய் பிராப்திய பாவம் சொல்லித்து, நாராயணகன் இவை எல்லாவற்றுமான வஸ்துஸ்வபாவம் சொல்லித்து அப்படின்னு தெரிவித்தார். இதற்கு மேல ஆச்சரியமா ஒரு விஷயம், ஒரு சாகுந்தலம்னு மகாகவி காளிதாஸ் கேள்விப்பட்டிருக்கணும். அவர் இந்த சக்தி உபாசகர். அந்த மகாகவி காளிதாஸ் சாகுந்தலா ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கார்.
அந்த சாகுந்தலம் எடுத்திருக்காரு. ஏன ஏன வினிஜந்தே பிரஜாசுப்தேன பந்துனா சகபாபத்விதே தாசம் துஷ்யந்த இது குஷ்யதாம் என்று ஒரு சேதனா விசேஷத்துக்கு இது உண்டாக சொல்லான் என்றால் இவ்விஷயத்துக்கு சொல்ல வேண்டாவரே. என்ன எடுக்கிறார்னா சாகுந்தலத்துல இந்த ஸ்லோகம் எடுத்திருக்கார். என்ன தெரிவிக்கிறான்னா துஷ்யந்தன் ஆண்டு வந்த காலம். துஷ்யந்தன் யாருன்னா துஷ்யந்தன் சகுந்தலை. சாகுந்தலம் தெரியலையா? அந்த துஷ்யந்தன் என்ன பண்ணா, இந்த சகுந்தலைக்கும் துஷ்யந்தன் ஏற்பட்டு அவளுக்கு 2 பேருக்கும் காதல் ஏற்பட்டு இதாயிடுத்தணும் அது தெரியுது. ஆனா இந்த துஷ்யந்தன் ஆண்டு வந்த காலம் பெரிய ராஜா, ரொம்ப நேர்மையான ராஜா. அந்த ராஜா ஆண்டு வந்த காலம் பிரஜைகள்லாம் இருக்கா இல்லையா, அந்த பிரஜைகள் ரொம்ப நன்னா ரட்சிப்பானா. தன்னுடைய பந்துக்களை போல ஒவ்வொரு பிரஜைகளை பார்த்துட்டு இருப்பானோ. ஒவ்வொரு பிரஜைகளும் என்னன்னா அந்தந்த பிரஜைகளுக்கு எல்லாருக்கும் யாரா இருந்தாலும் ஒரு நாள் இங்கிருந்து கிளம்பி போக வேண்டியதுதான். அவருடைய பாப புண்ணியத்துக்கு தகுந்தா போல அவ எந்த லோகத்துக்கு போகணுமோ அந்த லோகத்துக்கு வரா. போயாச்சுன்னா தாயார் போயாச்சுன்னா போய் ஆறுதல் சொல்லணும், தகப்பனார் போயாச்சுன்னா போய் ஆறுதல் சொல்லணும், பர்த்தா போயாச்சுன்னா போய் ஆறுதல் சொல்லணும், அதே பிராதா என்று சொல்லக்கூடிய தமையனார் போயாச்சுன்னா ஆறுதல் சொல்லணும், தம்பி போயாச்சுன்னா ஆறுதல் சொல்லணும். அந்த மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். சொல்றக்கே சாஸ்திர சம்மதத்தோடு சொல்றான்னு சொல்லிக்கிறார். என்னென்ன இந்த இடத்துல பாருங்க, அந்த அவர்களுக்கு பந்துக்களுக்கு பிராணநாசம் ஏற்பட்டால் அவர் அந்த பந்துவாக நான் இருக்கேன்னு சொல்றான் துஷ்யந்தன். தாயார் போயிட்டா வச்சுக்கேன், உனக்கு தாயாரா நான் இருக்கேன் துஷ்யந்தன் சொல்றான். இன்னைக்கு எந்த ராஜா சொல்றான்னு தெரியாது. அந்த துஷ்யந்தன் உனக்கு தாயாரா இருக்கணும். ஒரு பிள்ளை பேயாச்சுன்னு வச்சுக்கேன், அந்த தாயாருக்கு பிள்ளை பேயாச்சுன்னா உனக்கு நான் பிள்ளையா இருக்கேன் கவலைப்படாது தாயே, நீ கவலைப்படாத, உனக்கு நான் பிள்ளையா இருக்கேன்னு. அதே பிள்ளையுடைய தாயார் போச்சுன்னா ஏ பிள்ளையாண்டா கவலைப்படாத, நான் தாயார்னு நான் ரட்சிக்கிறேன் அப்படின்னு தெரிவிக்கிறானா. தகப்பனார் போயிட்டனா உன் தகப்பனார் பண்ண வேண்டிய காரியத்தை நல்லதையும் நான் பண்றேன். அப்ப தகப்பனார் நல்ல விஷயம்லாம் பண்ணு வரணும், கல்யாண விஷயமா அதெல்லாம் என்னென்ன உண்டோ அதெல்லாம் நான் பண்றேன். அண்ணன் போயாச்சுன்னா அண்ணனா இருந்து அண்ணன் பண்ண வேண்டிய காரியத்துல நான் துஷ்யத்தை நான் பண்றேன்னு மாதிரி சொல்றானா. அவனும் என்னத்துல அவனும் ஒண்ணு மட்டும் சொல்ல மாட்டான். ஏன்னா தர்மத்துக்கு விரோதம் இல்லாத பந்துவாக இருக்கிறேன்னு தான் சொல்லுவானா. பாருங்க, ரொம்ப முக்கியம். தர்மத்துக்கு விரோதமாக விரோதம் இல்லாத பந்துவாக இருக்கேன்னா அது என்ன சுவாமி? தர்மத்துக்கு விரோதம் இல்லாத பந்துன்னா என்ன அர்த்தம்? இல்லாத பந்துன்னா இந்த பாருங்க, ஒரு பெண்ணுடைய கணவன் அவர் மரணம் அடைஞ்சிட்டார். மரணம் அடைஞ்ச உடனே அவர் போய் சமாதானம் பண்ண போனோம், அவருக்கு ஏதாவது அந்த துக்க நிவாரணம் பண்ண போனோம். இது போல தாயார் போனதுக்கு அப்புறம் இவர் போய் நான் உங்களுக்கு தாயாக இருந்து அனைத்து காரியங்களும் நான் பண்றேன். தகப்பனார் போனா உங்களுக்கு தகப்பனா இருந்து அனைத்து காரியங்களும் பண்றேன் அப்படின்னு சொன்னாரணும். அதே போல அந்த பெண்ணுடைய கணவர் போயிட்டார். கணவர் போயிட்டோம்னு உங்களுக்கு கணவர் போனாரா, அந்த கணவனா இருந்து நான் எல்லா காரியம் பண்றேன்னு சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. இதைத்தான் இங்க சொல்றாரு. கணவனா இருந்து உனக்கு நான் எல்லா காரியம் பண்ணி, ஆனா தாயை சொல்லலாம், தந்தையை சொல்லலாம், அண்ணனை சொல்லலாம், தம்பியை சொல்லலாம், பந்துக்கள் எந்தெந்த பந்துக்கள் அவரை சொல்லலாம். ஆனா கணவனை சொல்ல முடியாது, பர்த்தாவை சொல்ல முடியும்னா சொல்ல முடியாது. என்ன சாஸ்திர சம்மதம் இல்லை, அது தர்மத்துக்கு விரோதமா இருக்கு இல்லையா. ஆனா அந்த விஷயத்த துஷ்யந்தன் சொல்ல மாட்டானா. துஷ்யந்தன் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. தர்மத்துக்கு புறம்பு இல்லாத பந்துவாதான் இருக்கிறேன்னு சொல்லுவானா. சரி சுவாமி, இப்ப இது எதற்காக எடுத்திருக்கேன்? இப்ப இது எதற்காக எடுத்தா இத போல ஒரு வரையறை ஒரு எல்லை பகவானுக்கு கிடையாது. அதைத்தான் சொல்றேன். இப்ப நமக்கு தகப்பனார் போயிட்டுனா தகப்பனார் பகவான் இருக்கார். தாயார் போயிட்டுனா இந்த இடத்துல மாத்ரு தேவோபவா, பித்ரு தேவோபவா, ஆச்சாரிய தேவோபவா, அத்திரி தேவோபவா, இது உபனிஷத்து சொல்றது தைத்திர உபனிஷத்து. அந்த தைத்திரம் அந்த இடத்துல வியாக்கியானம் நம்ம பூர்வாச்சார பண்ணிருக்கா. மாத்ரு தேவோபவா ஸ்ரீரங்கநாச்சியார், பித்ரு தேவோபவா ஸ்ரீரங்கநாதன் பெரிய பெருமாள், ஆச்சாரிய தேவோ எம்பெருமானார், அதிதி தேவோபவா ஸ்ரீ வைஷ்ணவான்னு எடுத்திருக்காரு. இது சிவை எதுவும் சொல்ல வந்தேன்னா, ஆனா இந்த இடத்துல தர்மத்துக்கு புறம்பா வந்து போயிட்டான்னா சொல்ல முடியாது இல்லையா. ஆனா பகவான் என்ன பண்ணுவானா, அந்த நிலைக்கு ஒரு எல்லையே கிடையாது. அப்படின்னா இப்ப எத்தனை பெரிய சக்கரவர்த்தியா இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு கணவன் போயாச்சுன்னா நான் கணவனா இருந்து உன்னை ரட்சிக்கிறேன் சொல்ல முடியுமா? இல்ல சுவாமி, இவர் ஊருக்கே பெரிய சக்கரவர்த்தி சுவாமி இருக்கட்டும்,
அந்த கணவன் ஸ்தானம் வேறு, சக்கரவர்த்தி ஸ்தானம் வேறு. அது சாஸ்திர சம்மதமே இல்லை, அதனால சொல்ல முடியாது. ஆனா அந்த பந்துவாவும் பகவான் இருப்பார். அந்த பந்து அப்படின்னா கணவன் என்கிற பந்துவாவும் பகவான் இருக்கார். என்ன சுவாமி? பதம் விஸ்வஸ்ய ஆத்மேஸ்வரம் சாஸ்திரமே சொல்றது. பதம் விஸ்வஸ்ய ஆத்மேஸ்வரம், அந்த பர்த்தாவாகவும் பெருமாள் இருக்கார். ஏன்னா ஒரு மனுஷன் தான் எந்த உறவாக வேணா இருக்கலாம் சொல்லப்போனா, ஆனா பகவான் எந்த உறவாக இருப்பான் என்பதற்கு கேள்வி உண்டானா கிடையாது. ஏன்னா துஷ்யந்தனுக்கு இந்த பெருமையெல்லாம் உண்டு. என்னென்ன உண்டு? எல்லா உறவா இருக்க. நானா கணவன் என்கிற உறவா துஷ்யந்தன் இருக்க முடியும்னா கிடையாது. ஆனா பெருமாளுக்கு அதுவும் சேர்த்து இருக்கு இல்லையா, அதான் தெரிகிறார். அப்ப துஷ்யந்தனால முடியாது, பகவான் எல்லா உறவாகவும் இருக்கணும். இந்த இது எதுக்காக எடுத்திருக்காருன்னா, எல்லா உறவும் பகவான் இருக்கிறபடியாலே அவன் தான் நமக்கு சுகுர்த்து அப்படின்னு தெரிவிக்கிறாளே. இந்த ஸ்லோகத்தில் பாபபிரிதேன்னு எடுத்திருக்கு பாருங்க. பாபபிரிதேன்னு இருக்கு இல்லையா, அப்படின்னு இருக்கு இல்லையா. அப்படின்னா பாபத்தினால் ஏற்படக்கூடிய பந்து, ஒரு பந்து, அந்த அந்த உறவு, அந்த உறவை தவிர மற்ற எல்லாத்தையும் இருக்கிறேன் என்றான் துஷ்யந்தன். ஆனா பகவத் விஷயத்தில் ஏதோ ஒரு உறவை தவிர மற்ற எல்லா உறவாக இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டிய தேவையே இல்லையே. எல்லா உறவாகவும் தான் இருக்கார், எல்லா உறவாகவும். அப்படின்னா விட்டு தொலைக்க முடியாத, ஒழிக்க முடியாத எந்தெந்த 9 வித சம்பந்தங்கள், நவவித சம்பந்தம், 9 விதம், பர்த்து பாரியா என்னென்ன உண்டோ அத்தனை சம்பந்தமா பகவான் இருக்கா இல்லையா. அதான் அப்ப பர்த்தா என்கிற சப்தம் இங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா துஷ்யந்தனால அந்த பர்த்தா என்கிற சப்தத்தால நான் பர்த்தாவா இருக்குன்னு சொல்ல முடியும்னா சொல்ல முடியாது. ஆனா பெருமாள் இருப்பாரான்னா அந்த வார்த்தை தான் கதிகி, கதிகி பர்த்தா பிரபு சாட்சரி நிவாசகா சரணம் சுகுர்து. இது கண்ணன் கீதையில சொல்லப்பட்ட ஸ்லோகம். கதிகி பர்த்தா பிரபு சாட்சி நிவாசகா சரணம் சுகுர்து தெரிவிக்கிறார். என்னன்னா உதாரிக்கிறார். என்னன்னா பிரபஸ்தானம் பிரளயஸ்தானம், உலகம் எல்லாம் பிறப்பதென்றால் உலகம் அத்தின் அழிவது என்னிடத்தில் தான். ஏ அர்ஜுனா, உலகம் பிறப்பதும் என்னிடத்துல தான், அழிவதும் என்னிடத்தில் தான் அப்படின்னு தெரிவிக்கிறார். சரி சுவாமி, அப்ப நான் தான் கதி, நானே கதி. நான் தான் கதினா நானும் கதி, இன்னொரு கதி இல்லை, நானே கதி, நானே பர்த்தா, நானே பர்த்தா. புரியத்துக்கு அவரு சொல்றேன். கல்யாணம் ஒவ்வொரு பண்ணிக்கிறாங்க, அவ அத்தனை பேர் பண்ணிக்கிறார். நிச்சயம் கல்யாணம் நடக்கிறது. கல்யாணம் நடக்கச்சு இந்த கல்யாண மாப்பிள்ளை இருக்காரணும், அந்த கல்யாண மாப்பிள்ளைய கல்யாண பொண்ணுடைய தகப்பனார் கல்யாண மாப்பிள்ளையுடைய கால அனுப்பணும். சாமி அவர் எவ்வளவு பெரியவர், இவர் சின்னவராச்சே, இவருக்கு 25 வயசு இருக்கும். அந்த கல்யாண பொண்ணுடைய தகப்பனார் 50, 55, 60 வயசு கூட இருக்கலாம் வாஸ்தவம் தான். அவர் இவர் அலம்பணும். ஏன் சொன்னா இவர் விஷ்ணு. யார் இவர்? விஷ்ணு. விஷ்ணு ஆனபடியால் அலம்பணும். அதுக்கப்புறம் அலம்ப வேண்டாம். முதல்ல குடுக்கத்தை பானை கிரகணம் பண்றச்சு இவர் அலம்பணும், கால அலம்பிட்டு அதுக்கப்புறம் என் பண்ண விஷ்ணுவா இருந்துருக்க நீ, அதெல்லாம் நீ பானை கிரகணம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோ கொடுக்குறாரு. அப்ப நான் அங்க அந்த இந்த இடத்துல பாருங்க விஷ்ணுன்னு சொன்னோம். இத ஸ்ரீ வைஷ்ணவ மட்டும்தான் சொல்லுவா, மற்ற மதத்தவர்கள்லாம் வேற ஏதாவது சொல்லுவானா கிடையாது. அவளும் விஷ்ணு தான் சொல்லுவாங்க. அப்ப பர்த்தாவா ஸ்ரீமன் நாராயணன் ஒருத்தன் தான் இருக்க முடியும், வேற யாராலும் இருக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும், யாராலும் இருக்க முடியும். அதான் இங்க தெரிவிக்கிறார். அப்படி இருக்க செய்து நானே கதி, நானே பர்த்தா, இந்த உயிர்களுக்கெல்லாம் நானே எல்லாது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை எடுத்தார் இல்லையா. இதுக்கு சொன்னேன். ஏன்னா பகவான் தான் பர்த்தா என்று சொல்ல இருக்கு. பர்த்தா என்ன? பரதீச்சி பர்த்தா, பரதீச்சி பர்த்தா, உலகத்து அத்தனையும் அவர் தான் தாங்குகிறார். பர்த்தா தாங்குகிறார், உலகத்து அத்தனையும் அவர் தான் தாங்குகிறார். அப்ப அவர் தான் பிரபு, அவர் தான் பிரபு. பிரபுன்னா முதலாளி, அவர் தான் பிரபு, அவர் தான் முதலாளி. சாட்சி எல்லாத்தையும் பார்க்கிறார், சாட்சியா பார்த்துருக்காரு. நிவாசனம் அதுக்கு இருப்பிடமாவும் இருக்காரு. மேற்கொண்டு சரணம் அவர் தான் தஞ்சம். அது சுகுர்து நல்ல எண்ணம் கொண்டவன். எல்லாரும் நன்னா இருக்கும், எல்லாரும் நன்னா இருக்கும், நல்ல எண்ணம். ஆகா அந்த பெருமாளுக்கு 5 பிரபாவங்கள் உண்டு. இந்த 5 பிரபாவங்கள் தான் இவர் பண்ணின உபகாரம். இப்ப நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? ஒரு மும்மூற்று, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன். ஏன் சாமானியப்பட்டவன் மோட்சத்துக்கு போகணும்னாலே 4 விஷயங்கள் பார்க்கணும்னு, பிராட்டி
பெருமாள் ஆச்சாரியன் ஸ்ரீவைஷ்ணவன் பார்த்தோம்னா அவதான் மும்முற்றுக்கு இவா 4 பேர் அவசியம் பார்த்தோம்னோ. அப்ப அவசியத்துல இந்த பெருமாள் என்ன உபகாரம் பண்றார்? 5 உபகாரம் பார்த்தோம். 5 உபகாரம் என்னென்ன பார்த்தோம்? மாதாவா இருந்து உபகாரம் பண்றார், பிதாவா இருந்து உபகாரம், பிராத்தாவா இருந்து உபகாரம் பண்றார், நிவாசகா இருந்து உபகாரம் பண்றார், சரணம் சுகுருது கதிகி எல்லாம் நாராயணா இருந்து உபகாரம் பண்றார்னு இது பகவானுடைய விஷயம். அடுத்து பிராட்டி. அடுத்து பாருங்க, கதிர்பர்த்தா புக்ஷாப்தி சென்றோ சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆச்சாரியன், அதுக்கப்புறம் பிராட்டி. பிராட்டி எப்படி சுவாமி? பிராட்டி விஷயம்னா இவர் தாய் அல்லவா, தாயான வடிவாலே வந்த குற்றத்தை பாராத தன்மை தான் முக்கியம். பிராட்டிக்கு என்னன்னா தாய் தகப்பனா 2 பேர் இருக்காருயா. தகப்பனா இருக்க அவனுடைய ஹிதத்தையே பார்க்கறதுனால என்ன குற்றம் பண்ணிருக்கான் பார்த்துட்டே இருப்பார். தாய்க்கு குற்றத்தையே பார்க்க மாட்டார். இவ தாயின குற்றத்தையே பாராத தன்மை அப்படின்னா வாத்சல்யம். அந்த குற்றத்தை குணமாக கொள்ளக்கூடிய தன்மை தாய்க்கு உண்டு உண்டு இல்லையா? இவர் தாயானபடியாலே குற்றத்தை குணமாக கொள்கிறார் இல்லையா? ஆனா தந்தையா இருந்தா குற்றத்தை குற்றமா தான் பார்ப்பார். குற்றத்தை எல்லாம் பண்ணிருக்கியா என்ன நீ அப்படின்னு சொல்லுவா இல்லையா? ஆனா மிஞ்சி போனா என்ன பண்ணுவார்? சரி குற்றம்தான், போனா பாது மன்னிச்சு விட்டுறேன். அந்த குற்றத்தையே குற்றமா பார்க்காத தன்மை பார்க்க மாட்டாரு தந்தையா. குற்றம் இருக்கு, மன்னிச்சு அடுத்த தடவை ஒழுங்கா பண்ணு அப்படின்னு சொல்லுவா இல்லையா? ஆனா இந்த குழந்தையை ரட்சிப்பதிலே தந்தைக்கு இருக்கக்கூடிய அந்த ஆதரவை விட தாய்க்கு தான் ஆதரவு அதிகம். அதனால இன்னைக்கு நீதிமன்றத்துல கூட ஒரு குழந்தைய 2 பேரும் பிரிஞ்சுட்டா வச்சுங்க, அநேகமா தாய்க்கு தான் இருக்கணும்னு சொல்லுவா. மேற்கொண்டு அதுல வாத பிரதிவாதங்கள் வைத்துக் கொண்டு தாய்க்கோ தந்தைக்கோ மாறதான் வச்சுக்கணும். இது மனுதர்ம சாஸ்திரம் தான் சொல்றது. அப்படி இருக்க செய்தே அப்ப தாய்க்கு தான் ஆதரம் அதிகமா இருக்கு இல்லையா? அப்ப தாய் என்பதனாலே ஏற்பட்ட ஒரு என்ன சொல்லுகிறார், அந்த பற்று வராத வாத்சல்யமானவன் தாய். குற்றத்தையே பார்க்க மாட்டான், அத குற்றத்தை குணமாக கொள்ளும் தன்மை கொண்டவன். இது முதல் உதவி. இது முதல்ல பண்றது. நம்ம எத்தனை தப்பு பண்றோம், காரியம் பண்றோம், அந்த தப்பு காரியத்துல என்ன பண்றா அதெல்லாம் அப்படியே மறைச்சிடுறா, முன்னேறா. அது முதல் உதவி. 2வது என்னன்னா, இதுவே சொல்றது ரொம்ப முக்கியம். என்னன்னா, நாம் பகவான் ஆசிரியிக்க போறோம், பகவான் திரும்பி பத்தணும் போறச்சு. அப்ப நமக்கு ஒரு பயம் இருக்கும். என்ன பயம்னா, இத்தனை ஜென்மாவை எத்தனை பாபம் பண்ணியிருக்கோம், எத்தனை பாபம் பண்ணியிருக்கோம், அந்த அபராதங்கள் இல்லையா, அதை கண்டு பயப்பட்டு பகவான் போவதற்கு நமக்கு பூச்சி கொண்டு என்ன பண்ணுவோம்னா, ஒரு கோபனமா வேண்டாம் சுவாமி, இந்த தப்பு பண்ணிருக்கேன் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு. உண்டானா உண்டு. ஆனா சில பேர் என்ன பண்ணுவா, அது என்னமா சுவாமி, நான் நேர்மையான ஒரு தப்பும் என்ன அறிந்த நான் தப்பு பண்ணல, அதனால அப்படின்னு நான் நிறைய புண்ணியம்லாம் சேர்த்திருக்கேனே அப்படின்னு அந்த மாதிரி நினைக்கிறவர்கள், அதெல்லாம் ரொம்ப தப்பு. இந்த பூனி குறுகுணம் நீசனேன் நிறவொன்று வினேன் அமரியாதகா சொத்ரகா முக்துவா பிரசவபூகுன்னு அத்தனை குற்றங்களுக்கு இருப்பிடமாக நான் இருக்கேன்னு நினைக்கணும். அப்ப நம்ம கூனி குறுகுறமோனும். அப்ப இவன் பண்ணின முன்பாவங்களையும் பெருமாள் அதை பார்க்காம இருக்கணும். பார்த்தா என்ன பண்ணுவாரு? தண்டனை தான், வேதம் முடியாது. அப்ப பார்க்காம இருக்கணும்னா என்ன பண்ணுவா? பிராட்டி பார்த்தா, சரி நீ என்கிட்ட வந்து திரும்பி பத்திட்டியணும், வாசிட்டு வந்தோம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா நேரா அவன்கிட்ட போயிட்டுனா அவளுக்கு தேவையான வார்த்தை, இவனுடைய குற்றத்தை பார்ப்படாதனும், இந்த ஜீவாத்ம குற்றத்தை தேவையான வார்த்தை எடுத்து உச்சிதைக்கு உபாயைக்குன்னு தெரிவிக்கிறார். தேவையான வார்த்தை எடுத்து சொல்லி தேவையுடைய கருணையை பார்க்கணுமே, இவனுடைய பாபத்தை பார்க்கப்படாது. என்ன தேவி, என்ன வார்த்தை நீ பேசுற? என்னுடைய கருணையை பார்க்கணும், வாஸ்தவம் தான். கருணையே பார்த்துட்டு தான் எல்லாரும் தப்பு பண்ணிட்டே இருப்பா, தெரியுமோனும். அதனால கருணையை பார்க்கணும். தேவனுடைய கருணையை பார்க்கலன்னா சரி சுவாமி. அப்ப பிராட்டி சொல்றா, தேவ கருணையை பார்க்கலன்னா என்ன தெரியுமாமோ, பாபம் ஒரு பக்கம் இருக்கு, கருணை ஒரு பக்கம் இருக்கு. கருணை ஜெயிக்கணுமா பாபம் ஜெயிக்கணுமா? நீர் ஜெயிக்கணுமா அவன் ஜெயிக்கணுமா? அவன் பண்ண பாபம் ஒரு பக்கம் இருக்கு, உங்ககிட்ட கருணை இருக்கு. அவன் ஜெயிச்சாலும் உன் கருணை தோத்து போறது. உன் கருணை என்ன அழகா பேசுறா பாருங்க, இதுதான் பிராட்டி இருக்கணும்ன்றது. உன் கருணை ஜெயிக்கணும், உச்சிதைக்கு உபாயைக்கு. இது ஸ்ரீகுண ரத்னகோஷம் ஒரு ஆச்சரியமான கிரந்தம் பராசர பட்டர் அனுகிரகிச்சிருக்கார். ஸ்ரீரங்கத்துல அந்த பெரிய பிராட்ட விஷயம் உச்சிதைக்கு உபாயகி. ஸ்ரீரங்க நாயகியே பகவான் ரொம்ப நல்லவர், ரொம்ப ஜாகிரதையா பேசணும், ரொம்ப ஜாகிரதையா பேசுற பராசர பட்டர், ரொம்ப நல்லவர். ஆனா என்னமோ என்னுடைய நன்மையில அவருக்கு ஆசை இருக்கு.
நல்ல ஆசை இருக்கு, நான் நல்ல தர்மா வரணும், நல்லா இருக்கணும், நல்லா அவருக்கு ஆசை இருக்கு. ஆசை இருக்கிறபடியாக தான் நான் பண்ற தப்பெல்லாம் அவர் பார்த்து கொஞ்சம் அவருக்கு என்னன்னா அவ கொஞ்சம் ரொம்ப சிரமப்படுறாரு. ஏன் இந்த மாதிரி பண்றான், ஏன் இந்த மாதிரி தப்பு பண்றான், நன்னா தப்பு பண்றான் அப்படின்னாரு. ஆனா நன்னா இருந்து சொல்லியும் கொடுக்குறாரு, நன்னா இருந்து சொல்லியும் கொடுக்குறார். நான் பண்ற தப்பெல்லாம் பார்த்து பார்த்து கொஞ்சம் பொறாமை இழக்கிறார். பொறுமை, அவருக்கு பொறுமை போயிருக்கணும். அந்த பொறுமை இழப்பதற்கு காரணம் அவர் இல்ல, நான் தான். அந்த அளவுக்கு நான் தப்பு பண்ணிட்டு இருக்கேன். ஆனா என்ன நன்னாருன்னு சொல்லி கொடுக்குறார். ஆனா என்னிடத்துலதான் எல்லா தப்பும் இருக்கு, எனக்குதான் தப்பு இருக்கு. நான் நல்லதை சொல்லியிருந்தா பெருமாள் நல்ல நல்ல விதமா இருப்பார். ஆனா அவர் சொன்னதை நான் கேட்காம போயிட்டு அதான் இப்படி இருந்திருக்கேன். அதனால அவர் உள்ள திருவுள்ளம் கலங்கி இருக்குமோ, கலங்கி இருக்கும். அந்த சமயத்துல தேவர் என்னன்னா உச்சிதைக்கு உபாயகி தேவர் உச்சிதமான உபாயங்களை எடுத்து சொல்லி தேவனீரே அடியனை ரட்சிக்க வேண்டும், இந்த குற்றம் பண்ணின இந்த ஜீவாத்மாவை தேவரீர் தான் அங்கீகாரம் பண்ணணும்னு இந்த பிரார்த்தனை பண்றான். இதுதான் புருஷகாரம். புருஷகாரம் பண்ண பண்றா. இப்ப பண்ணன உடனே இவ அங்க போய் பேசுறா, பகவான்கிட்ட பேசுறா. என்ன பேசிட்டு இருக்க விராட்டி, நீ பேசுறது சரி கிடையாது. எத்தனை தப்பு பண்ணியிருக்கான், எத்தனை தப்பு பண்ணியிருக்கான், அந்த தப்பெல்லாம் பண்ணிட்டு விசாம விட்டுற சொல்றேனா? அப்ப விராட் உடனே கேட்கிறான், அப்ப குற்றம் பண்ணாதவரை தான் நீ அங்கீகாரம் பண்ணுவியணும்? ஆமா, உனக்கு ஒருத்தர் கூட கிடைக்க மாட்டான். குற்றம் பண்ணாதவர் நீ அங்கீகாரம் பண்ணனா ஒருத்தராவது கிடைப்பானா? ஒருத்தர் கூட கிடைக்க மாட்டா. லோகத்துல குற்றம் பண்ணாதவர் யாரு? யாரா ஒருத்தர் இருக்காளா சொல்லுங்க. உனக்கு குற்றம் பண்ணாதவர் யாரு? அந்த குற்றம் பண்ணியிருந்தாலும் அவளை மன்னித்து நீர் ஏற்றுக்கொள்ளணுமோ, அதுதானே உன்னை பொறுப்பிக்கக்கூடிய ஒரு நிலை. அதை விட்டு இவர் என்னமா பண்ற, குற்றம் பண்ணியிருக்கா, குற்றம் பண்ணீங்க பேசினா என்ன அர்த்தம்? என்ன பண்ண சொல்ற? ஒண்ணுமே இல்ல, அந்த குற்றத்தை சமைச்சுடணும். அப்ப எல்லாருக்கும் இந்த சமம் வந்துருமே, எல்லாருக்கும் பண்ண வேண்டாம். யாரெல்லாம் உங்களுடைய திருவடியை பத்துறாலோ அவளுக்கும் அந்த குற்றத்தை சமைச்சிடும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. உசிதைக்கு உபாயிக்கும் தெரிவிக்கிறாங்க. அப்ப இவ பண்றது என்னதான்? புருஷகாரம் பண்றா, ரெக்கமெண்டேஷன். நம்ம எத்தனை தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த தப்ப அவன்கிட்ட காட்டாம நம் மேல ஒரு அபிப்பிராயத்தை வைத்துக் கொண்டு அந்த நல்ல அபிப்பிராயத்தை அவர்கிட்ட சொல்லி, சரி சுவாமி இதெல்லாம் அவருக்கு தெரியுமா? தெரியும், நன்னாவே தெரியும், நன்னாவே தெரியும். தெரிஞ்சாலும் என்ன சுவாமி, இந்த ஜீவ இந்த குழந்தைக்காக இந்த பிள்ளைக்காக என்ன சிரமப்பட்டு இருக்காது, தாயா இருக்குன்னு இவளுக்காகவே நான் ரட்சிக்கணும், இதுதான் முக்கியம். பிராட்டி இல்லைன்னா நாம இல்லவே இல்லை. அவருடைய கண்பார்வைதான் முக்கியம். அந்த நீச்சத்த கருணா நீட்சிதா சந்துக்ஷணா ரட்சதே ஆளவந்தார் சத்துஸ்லோகி பண்ணியிருக்கார். காந்தஸ்தே புருஷோத்தமகா பணிபதிஷையா ஆசனம் வாதம் வேதாத்மா திககேஸ்வரகா பிரம்மேசாதி சபர்வஜாததாசீகனகா ஸ்ரீரித்தேவத நாமதே பகவதி பூமா கதம் துவாத்மயம். அந்த ஸ்ரீகின்னு ஒரு ஒற்றை எழுத்து இருக்கே, அதுக்கு எத்தனை வைபவம் அப்படின்னு தெரிவிக்கிறேன். இப்படி இதுன்னு சொல்ல வந்தேன்னா, அந்த பிராட்டி இத்தனை புருஷகாரம் பண்றா இல்லையா, அந்த புருஷகாரம் தான் ரெண்டாவது பிராட்டி பண்ண கூட காரியம். அப்ப முதல் என்ன பண்றா? வாத்சல்யத்தால நம்ம குற்றத்தை கலைக்கிறார். ரெண்டாவது கொண்டு போய் புருஷகாரம் பண்ணி, அந்த புருஷகாரம் பண்ண உடனே அவ என்ன உபாயமா பகவான் இருக்கானோ அந்த புருஷகாரம் பண்ற அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கிறார். இது ரெண்டாவது. மூணாவது, சரி குற்றங்கள்லாம் பொறுத்தாச்சு, பொறுத்தபடியாலே நம்ம பெருமாள்கிட்ட போய் சரணம்னு சொல்லணுமோனோ, சரணம்னு சுலபமா சொல்லணும்னா பகவானே உபாயம் என்கிற உறுதி வரணும் நமக்கு. தான் ரொம்ப முக்கியம். அநேகமா அது வர்றது கஷ்டம். என்னவோ விராட்டை ரெக்கமெண்ட் பண்ணா போனேன் அப்படின்னா அவன் தான் உபாயம், மற்ற எதுவும் உபாயம் ஆகாது என்கிற உறுதி வரணுமோனோ. ஏன்னா பகவான் நெருகேத்துக்குமா நம்ம விஷயீகரிப்பான். ஆனா அவரே ஒரே உபாயம் தான், வேற உபாயம் கிடையாது, அவர் மட்டும்தான் உபாயம் என்கிறது நமக்கு உறுதி வரணுமோனோ. அந்த உறுதி வருவதுன்னா என்ன சுவாமியா, அந்த உறுதியை கொடுப்பவர் தான் பிராட்டி. நம்ம என்ன நினைக்கிறோம், எனக்கு நம்பிக்கை இருக்கு சுவாமி, நானே நம்பிக்கை வளர்த்து கொண்டே, ரொம்ப தவறு. நமக்கெல்லாம் நம்பிக்கை வராது. பிராட்டி அங்க பேசி அந்த பேசினதுக்கு அப்புறம் என்ன பண்றான்னா நமக்கு உறுதியை நமக்கு அதெல்லாம் ஸ்திர பண்றா. அந்த உறுதியை கொடுப்பவளே பிராட்டி தான். இதை எவ்வளவு துல்லியமா சுவாமி ராமானுஜர் கத்தியத்திலே எடுத்திருக்காரு தெரியுமா? தொடக்கத்திலே சாதிக்கிறார். ஸ்ரீரங்க கத்தியம்,
சரணாகதி கத்தியம், ஸ்ரீரங்க ஸ்ரீவைகுண்ட கத்தியம் 3 கத்தியம், கத்தியத்திரண்டு. அதுல பகவன் நாராயண அபிபதானுரூப ஸ்வரூப ரூப குண விபவைஸ்வரிய சீலா அனகதிகாசி அசங்கேய கல்யாண குணகனாம் பத்மவனாலயாம் பகவதிம் ஸ்ரீயம் தேவியம் நித்யானபாயினம் நிரவத்யாம் தேவதேவ திவ்யபகிசிம் அகல ஜெகன்மாதரம் அஸ்மன் மாதரம் அசரண்ய சரண்யா அனன்ய சரணகா சரணகம்பகத்தே. அடியேனுக்கு வேறு புகழ் கிடையாது, தேவரே திருவிடிகளையே புகழாக பற்றினேன். வேறு இந்த யார் திருவடி பத்திரிக்கா? பிராட்டி திருவடி பத்திரிக்கார் சுவாமி எம்பெருமானார் சுவாமி ராமானுஜர் பிராட்டி திருவடி பத்தி இருக்காரு. பத்திட்டு என்ன சுவாமி மோட்சம் கேட்க போறேன்னா உபாயம் கிடையாது. பிராட்டி புருஷகாரம் தான் பண்ணுவாரு தவிர பிராட்டி உபாயம் கிடையாது. உடனே பிராட்டி கேட்கிறா, வாஸ்தவம் தான், என்ன பத்தினீரே உமக்கு என்ன வேணும்? ராமானுஜரே உமக்கு என்ன வேணும் கேட்க, மோட்சம் கொடுக்குன்னு கேட்க முடியும்னா கேட்க முடியாது, கேட்கல. அப்ப என்ன? ஏன்னா உபாய பாவம் பகவானுடையது. உபாய பாவம் பகவானுது. பகவான் தான் மோட்சோபாயம். பிராட்டி மோட்சம் கொடுக்க மாட்டான், அவருக்கு மோட்சம் கொடுக்கக்கூடிய அதிகம் கிடையாது. அப்படின்னு மோட்சோபாயம் பகவான் தான். அப்ப அவர்த மோட்சம் கொடுன்னு கேட்டாங்க. அப்ப பிராட்டி எடுத்து பட்டினாரு. எதுக்கு சுவாமின்னா, நான் மேலே பகவான்கிட்ட சரணாகதி பண்ண போறேன், அவன் திருவடிகளை உபாயம் என்கிற நெட்டை எனக்கு வரணுமோனோ, அந்த நெட்டையை தேவரீர் தான் அனுகிரகிக்கணும். ஏன்னா அந்த திட அத்தியவசாயம் இருக்கணுமோ, உறுதியான நம்பிக்கை, உறுதியான ஒரு செயல்பாடு, அந்த உறுதியான நெஞ்சு உரம் அது பூர்ணமா இருக்கணுமோ. பகவான் ரட்சித்தே தேவன் ஆணுகூல்யச சங்கல்பகா பிராதிகூல்யச வஞ்சனம் ரட்சசீதி விஸ்வாசகா. அவன் ரட்சத்தே தீர்வுங்கிற விசுவாசம், அந்த உபாயம் பகவான் இருக்காருன்னு அந்த உறுதி வேணுமோ, அந்த உறுதியைத்தான் தேவரை அனுகிரகிக்கணும். இதைத்தான் பிரார்த்தனையா வைக்கிறேன். அப்பனா பிராட்டி கிட்ட சரணாதி பண்ணது மோட்சத்துக்காக இல்ல, பகவான் உபாயம். அந்த உபாயத்தில் எனக்கு உறுதி வேணும். உறுதி இல்ல சுவாமி, என்னமோ சொன்ன பக்கத்து வீட்டுக்கார சொன்ன இதை பண்ண சொன்ன. சில பேர் இப்படிதான் சமாஷனம் பண்ணிக்கிறார். ரொம்ப அந்த மாதிரி பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதை பண்ணிட்டு அது நல்லது கிடைக்குமா சுவாமி அப்படின்னு சொன்னா, அப்ப சொன்னாருன்னு பண்ணிட்டு பண்ணிக்கவே வேண்டாம். எதுக்கு பண்ணிக்கிற? ஆத்ம உச்சின்னா நீயா உனக்கு இசைவு இருந்தா தான் பகவான் மோட்சமே கொடுப்பான். நான் நல்லா புரிஞ்சுக்கோ. நீ எத்தனை பண்ணாலும் எனக்கு மோட்சத்துல இச்சை இல்லைன்னா கொடுப்பாருன்னா கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம். எனக்கு இச்சை இருக்கணும், அதுதான் என்னுடைய தகுதி. அந்த தகுதி இது சரணாகதியே தான். சரணாகதின்றது அது ரிசர்வேஷன் இல்லை. சரணாகதி என்று நாம் மோட்சம் போவதற்குண்டான தகுதி என்னிடத்தில் இருக்கு என்கிற அறிவிப்பு தான் சரணாகதி. அப்ப அந்த அறிவிப்பு என்ன சொல்றது? நான் மோட்சம் போவதற்கு உறுதியாக இருக்கிறேன், பரிபூர்ணமாக அதை நம்புறேன், பரிபூர்ணமா அந்த ஸ்திதி எனக்கு உனக்கு கைங்கரியம் பண்றதுக்கு காத்து கொண்டிருக்கிறேன். எப்போ 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 கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ குறுகாதோ என்கிற நிலை இருக்கு இல்லையா, அந்த உறுதி அது பகவான் தான் உபாயம். அந்த உபாயத்தை பிரார்த்தித்தார். அப்ப அவர் உபாயமாக இருந்து மோட்சத்தை கொடுக்கிறான். அப்ப உபாய நிஷ்டையை பிராட்டி நல்குகிறார். பிராட்டி கொடுக்கிறார் இல்லையா, அதான் இதைத்தான் நாயனார் கூட சாதிக்கிறார். அழகிய நாயனார் இதைத்தான் சாதிக்கிறார், பிராட்டி இருக்கிறார். அதையும் 3வது. அப்ப சொல்லுது வாத்சல்யத்தை, அந்த வாத்சல்யம் குற்றத்தை உணவாக கொள்ளக்கூடிய தன்மை. 2வது புருஷகாரம் பண்றார். 3வது உபாய நிஷ்டை, அந்த உபாய உறுதியை நமக்கு கொடுக்கிறார். இது 3வது. இப்ப 4வது. சரி, உறுதி கொடுத்துட்டா சுவாமி, பெருமாளை உபாயமா கட்டிட்டோம். பாருங்க எவ்வளவு அழகா கொண்டு வரா பாருங்க. ஒரு ஸ்ரீவைஷ்ணவ நிலை அடுத்தது 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 அடுத்தது. என்ன திருமலைக்கு போறோம், ஒவ்வொரு கூண்டா அனுப்பிச்சுட்டே இருப்பா. அந்த கூண்டுக்கெல்லாம் நம்பர் போட்டுருவா, 1 2 3 4 5 போட்டுருவா. அப்படியே ஒண்ணு குறைஞ்சிட்டே வரும், இல்ல ஏறிண்டே வரும். அந்த மாதிரி ஒவ்வொன்னா மாத்தினத இப்ப 3 ஆயிடுச்சு, இப்ப 4வது. இப்ப பிராட்டி உறுதி கொடுத்துட்டா பெருமாளை உபாயம் பத்தினும், பெருமாளை மோட்சம் கொடுக்குறேன்றார். அங்க போயாச்சு, மோட்சம் கொடுக்குறேன்னா எங்க போயாச்சு? சிவைக்குன்னு போயாச்சு. கைங்கரியம் பண்ணணும் ஆரம்பிச்சிடும். கைங்கரியம் ஆரம்பணும். இப்ப எங்க இருப்பா பிராட்டி? நல்லா பாருங்க. என்ன சுவாமி, அவ புருஷகாரம் பண்ணா, உபாயத்தில் உறுதி எனக்கு அனுகிரகம் பண்ணா, அவருடைய உறுதியான பகவானை உபாயமாக பற்றி மோட்சத்தை அடைந்தேன். இதுவே பிராட்டி வேண்டாமோ? புருஷகாரம் ஆயிடுத்து, மேற்கொண்டு உபாயத்துல உறுதி வந்துடுத்து.
மரவாந்தர் மோட்சம் கொடுக்க போறாரு, அவரும் மோட்சம் கொடுத்தாச்சு. மோட்சம் கொடுத்து பகவானுக்கு தானே கைங்கரியணும். இல்லே அப்பவும் பிராட்டி இருக்கா. இதான் 4வது. அங்க மோட்சத்துக்கு போனதுக்கு அப்புறம் அங்க என்ன சுவாமி கைங்கரியம் பண்ண ஆரம்பிக்கணும். இப்ப எங்க இருப்பா பிராட்டி? எங்க இருப்பா? முதல்ல நாம சரணாகதி பண்ணும்போது புருஷகாமரமா இருக்கா இல்லையா? அந்த புருஷமா இருக்கும்போது பெருமாள் உபாயமா இருக்கார். அப்ப உபாயம் பண்ணிட்டு பகவான் மோட்சம் கொடுத்துட்டாரு. இப்ப போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும். அப்பவும் இவ கீழே, இப்ப முதல்ல இவ கீழே இருக்கா. புருஷகாரம் பண்ணும் போது பெருமாள்கிட்ட இருந்து ஒரு அடி கீழே தான் இருக்கா. பெருமாள்கிட்ட இருந்து ஒரு அடி கீழே தான் இருக்கா. கீழே இருந்துட்டு நமக்கு முதல்ல வாத்சல்யத்தை காணி நம்ம குற்றத்தை போக்கியமா கொள்றா. அடுத்து புருஷகாரம் பண்றா. அடுத்து உபாயத்தை ஊதி கொடுக்குறா. இப்ப கீழே இருந்தா இல்லையா? இப்ப என்ன ஆயிடுனா பெருமாள் உபாயமா இருக்கும் வரையில் ஒரு படி கீழே இருந்துதான் இருப்பா. புருஷகார்த்தம் பண்ணி வச்சுட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இனிமே இவ கீழே இருக்க மாட்டா. பெருமாளுடைய சிம்மாசனம் இருக்கணும். அந்த சிம்மாசனத்தின் பக்கத்துல இவ போய் உட்கார்ந்துட்டுவா. அப்ப கைங்கரியம் இருவருடைய சேர்த்தியிலே கைங்கரியம் தான். அதே புருஷகாரம் பண்ணும் போதோ பகவான் உபாயமா இருக்கும் போதோ பெருமாளுக்கு சமமா இருக்க மாட்டான். கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். சமம் இது சொல்லணும்னா தாயார் தரப்பாங்க. ஒரு குழந்தை ஏதோ தப்பு பண்ணிடுச்சு. குழந்தை தப்பு பண்ணிட்டாருன்னு தாய்க்கு தெரியுது. தந்தை கோச்சுக்கிறார். இந்த மாதிரி பண்ணிட்டாரு அனுபவிச்சுக்கிறார். தாயார் தந்தை அப்படி ஒரு ஈச்சார உட்கார்ந்துட்டு இருக்கார். எனக்கு பக்கத்துல ஒரு ஈச்சாறு போடுங்க, அவர் கால் நீட்டிக்கிற மாதிரி நான் நீட்டிக்கிறேன்னு மனைவி பண்ணினா வச்சுக்கேன், இன்னும் கோபம் அதிகமாகும். அப்ப என்ன பண்ணுவா, இங்க இருந்துட்டு அவருக்கு எங்க இருக்காரு அதுக்கு ஒரு படி கீழே தான் இருக்கும். கீழே இருந்துட்டு இந்த மாதிரி குழந்தை பண்ணிட்டான், அதெல்லாம் தப்பா எடுத்துக்காதீங்கோ, அடுத்த தடவை சரியா போயிடுவான் அப்படின்னு என்னென்ன வார்த்தைகள் பேசும். அந்த வார்த்தைகள் அவர் இருக்கிற நிலையிலிருந்து கீழே இறங்கிதான் பேசுவார். பேசி முடிச்சுட்டாலும் பேசி முடிச்சுட்டுக்கும் குழந்தை இப்ப அங்கீகாரம் பண்ணியாச்சு. அங்கீகாரம் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப அந்த குழந்தைக்கு 2 பேரை பார்த்து வாழ்த்தணும்னு தோன்றது. வாழ்த்தணும் தோன்றது என்ன தோணும்னா, ஆமாமா நீ கீழே இருந்துக்கோ, நீ அப்பாவை நான் மேலே இருந்துக்கிறேன்னு இருக்க மாட்டா. பக்கத்துல உட்காந்துக்கோ, அப்பா பக்கத்துல உட்காந்துக்கோ. என்ன ஆச்சரியமான சம்பிரதாயம்! நம்முடைய நடைமுறை தான் சம்பிரதாயமே. எத்தையும் நம்ம பார்க்க வேண்டாம். இதை விட்டுட்டு எத்தனை பேர் எங்கெல்லாம் அலைஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம நிச்சயமே பண்ணக்கூடிய நடைமுறைகள் அப்படிப்பட்ட ஆச்சரியமான சம்பிரதாயம். அப்ப பக்கத்துல உட்கார வச்சு 2 பேருக்கும் உங்களுக்கு நான் வாழ்த்து மடல் சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்கா இல்லையா? அதே போல இப்ப கைங்கரியம் பண்றச்சே சிம்மாசனத்தை பக்கத்துல போய் உட்காந்துக்குவா. விராட்டி பக்கத்துல உட்கார்ந்துட்டு என்ன பண்றா? உட்கார்ந்துட்டு இருவருடைய சேர்த்தியில் தான் கைங்கரியம். சரணாகதி பண்ணும் போது பிராட்டியை முன்னிட்டு கொண்டு பகவான் பிரார்த்தனை. கொஞ்சம் என்ன பண்ணுங்க, பகவான் பிரார்த்தனை. ஆனா கைங்கரியம் பண்ணும் போது இருவருடைய சேர்த்திலேயே மிதுனமே உத்தேசம். சுவாமி காஞ்சி சுவாமி அனங்கராச்சார சுவாமி பிரதிவாதி வைங்கன் அனங்கராச்சார சுவாமி மிதுனமே உத்தேசம்னு ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்க. ஆச்சரியமான நிறைய கிரந்தங்கள் எழுதியிருக்க. அந்த கிரந்தங்களை வாசிக்க 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 கீழே வைக்கிறதுக்கு மனசே வராது. எத்தனை சேமிச்சாலும் அந்த கிரந்தம் அது உனக்கு பசி எடுக்காது, ஒண்ணுமே இருக்காது. அதுவே நமக்கு பசி அடைச்சிடும். அப்படிப்பட்ட அவருடைய எழுத்துக்கள் மகாஞானி. இது சொல்ல வந்தாங்க. அப்படி இருக்கச்சே இப்ப என்ன ஆயிட்டு, இருவருடைய சேர்த்துல மிதமே உத்தேசம். அப்ப அவர் சுவாமி. இப்ப இவ என்ன சுவாமி? பிராட்டி யாரு? சுவாமினி. பகவான் சுவாமி, இவர் யாரு? சுவாமினி. அப்ப வைகுண்டத்தை அடைந்த பிறகு பிராட்டி என்ன செய்வார்னா, சரி சுவாமி இப்ப இங்கெல்லாம் புருஷகாரம் பண்ணா, உபாயத்தில் உறுதியை கொடுத்தா, வாத்சல்யத்தை காட்டி 2 குற்றத்தையே இல்லாம ஆக்கினா, இதெல்லாம் பண்ணிட்டா, அங்க போனதுக்கு மேல ஏதாவது பண்ணுவாரு? ஒண்ணும் பண்ண மாட்டேங்கணும். இருவருடைய சேர்த்துல கைங்கரிஞ்சன. அப்ப இனிமே அங்க பிராட்டிக்கு ஒண்ணும் நமக்கும் பிராட்டிக்கு ஒன்னும் பெரிய பெரிய சம்பந்தம் ஒண்ணும் இல்லையணும். நமக்காக பிராட்டி ஒண்ணும் பண்ண மாட்டேன்னா அங்க போனாலும் பண்ணிட்டு இருக்க. தாய் உள்ளம் தான். அங்க போனா என்ன பண்ணேன்னா, நான் ஒரு கைங்கரியம் பண்ண வச்சுக்கேன். நான் மாத்திரையே குழந்தை, இதே எக்ஸாம்பிளே சொல்றேன். இந்த குழந்தை 2 பேரும் சேர்ந்தாச்சு. சரி தகப்பனார் அங்கீகாரம் பண்ணிட்டார். 2 பேரும் இருந்துட்டு அந்த குழந்தை ஏதோ ஒரு கடைக்கு போயிட்டு வா, இதை வாங்கிட்டு வா, இந்த பாத்திரத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். தகப்பனார் சொன்னார் வச்சுக்கேன். இந்த குழந்தை போய் கொண்டு வந்துன்னு என்னமா கஷ்டம் தெரியுமா? உடனே தாயார் சொல்லுவா, யாரு? தகப்பனார்ட்ட தன்னுடைய பர்த்தாட சொல்லுவா, எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அவ்வளவு கஷ்டமா இந்த குழந்தை பண்ணிட்டு ஒண்ணுமே பண்ணல. அங்கிருந்து வஸ்து உடனே இங்க வச்சுக்கலாம்.
ஒண்ணும் பண்ணல. எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணிருக்கான்னு தெரியுமா உனக்கு? எத்தனை கஷ்டப்பட்டு பண்ணிருக்கான்னு. சரி சுவாமி, இந்த பர்த்தாவுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமே. அப்ப என்னடி பொய் சொல்லிட்டு இருக்க? இது பெரிய கஷ்டமா? பொய் சொல்றீங்கன்னா அவர் அப்படி நினைக்க மாட்டாரு. அப்படி நினைச்சா பர்த்தா இல்ல. என்ன நினைப்பாருன்னா, தன்னுடைய புள்ள மேல, தன்னுடைய நம்முடைய புள்ள மேல என்னை காட்டு இவருக்கு எத்தனை பிரீத்தி, எத்தனை பிரீத்தி, அப்படி நினைக்கிறார் இந்த பர்த்தா. அதே போல இங்க நம்ம நேர போய் கைங்கரியம் பண்றோம். கைங்கரியம் பண்றச்சு ஒரு கைங்கரியம் தான் பண்ணிருக்கோம், 10 கைங்கரியமா சொல்லுவார். அது மட்டும் இல்ல, அந்த கைங்கரியத்தை நல்லா வளர்த்து கொடுக்குறார், வளர்த்து கொடுக்குறார். ஒரு கைங்கரியம் பண்ணா 10 கைங்கரியம் பண்ணான்னு சொன்னா, அப்ப 10 கைங்கரியம் பண்ணாதான்னு 10 கைங்கரியம், ஒரு கைங்கரியம் பண்ண 10 சொல்லலாமான்னா, அப்ப அதாவது நம்ம கீழே இருந்து இந்த இடத்துல கைங்கரியம் ஆரம்பிக்கிற போனோம், அப்போதே என்னன்னா பெரிய பெரிய கைங்கரியம் பண்ணானோம். என்னன்னா ஒரு புஷ்பத்தை சமர்ப்பிக்கிற வச்சு இத்தினோண்டுக்கு ஒரு மழை மல்லிகை புஷ்பத்தை கொண்டு வந்திருப்போம் பெருமாள் சமர்ப்பிக்கன்னு. எங்கேயோ கடையில வாங்கிட்டு வந்துட்டுவோம். என்னமா பெரிய மாலையை கொண்டு வந்திருக்கான் தெரியுமா இந்த பிள்ளையாண்டா? எவ்வளவு பெரிய நிலமாலை மாதிரி, கிரகப்பிரவேசத்துக்கு நிலமாலை கட்டுறாலனும் அவ்வளவு பெரிய மாலையை கொண்டு வந்து வச்சுட்டு இருக்கான் அப்படின்வா. இவன் கொண்டு வந்தது ஒரு மரம் மல்லிகை புஷ்பம். இந்த பிராட்டி என்ன சொல்றா, பெரிய நிலமாலை போல கொண்டு வந்து அதுவும் ஒவ்வொரு மாலையிலும் எப்படிதுமா, விருட்சி என்ன, மல்லி என்ன, என்னென்ன செண்பக மல்லிகையோடு செண்கள்ளி இருவாக்கி என்பகர் கூவும் குழந்தை அப்படின்னு பெரியாழ்வார் சொன்னா போல 8 விதமான புஷ்பங்கள் கட்டி என்னவா கொண்டு வந்தா தேவரை சாத்திக்கணும் அப்படின்னு சொல்றச்சு. பிராட்டி சொல்லும் போது அப்ப அந்த பகவானுடைய கண் மலர்ந்து அப்படியே மூக்கு விடையுது, உருவம் துடிக்கிறச்சு. ஓ, இவன் நாவடைத்து தாமரை போன்ற இதை செலுந்து இத பார்த்து பெருமாள், தேவி நான் எப்போதும் மாலை சாத்திட்டேன், நீ ஏன் சாத்தல நினைச்சிட்டு இருக்க? எப்போதும் மாலையை சாத்திட்டேன், நீ மாலை கொண்டு வந்தான் சொல்றதுக்கு முன்னாடி நான் சாத்திட்டேன். அப்படியா? சாத்திட்டேன் அப்படி சொல்லி இப்ப இன்னும் ஒரு கையில 1.5 மணி புஷ்பம் வச்சுட்டு இருக்கான், இன்னும் மாலை ஒண்ணு சாத்திக்கவே இல்லை. ஆனா இவள் பேசின பிராட்டி பேசின பேச்சுக்கு அவர் மயங்குறார். பயங்கரன்னா என்ன சுவாமி, இதனாலன்னா அள்ளி மலர்மகள் போக மயக்குக்கள் ஆகியும் நிற்கும் அம்மான். அள்ளி மலர்மகள் போக மயக்குக்கள் ஆகியும் நிற்கும்னா அவருடைய கண்களுக்கும் தோள்களுக்கும் அதே போல திருக்கழுத்துக்கும் வசப்பட்டு இந்த குழந்தை இடத்துல இவளுக்கு எவ்வளவு ஆதரவு. நான் குற்றத்தையே பார்த்துட்டு இருக்கேன், இத்தனை தப்பு இருக்காங்க, ஆனா இவன் என்னவா இந்த குழந்தைய ரட்சிக்கணும் எத்தனை ஆதரவு. அதனால இந்த பாவத்தெல்லாம் இவளுக்காக பொருத்துவம், இதுதான் முக்கியம். என்னமோ நான் சரணாகதி பண்ணேன் அதனால என் பாவத்தை தொலைச்சான்னு கிடையாது. பகவான் எதனால நம்ம ரட்சிக்கிறான்? பிராட்டிக்காக நம்ம ரட்சிக்கிறான். பிராட்டி எவ்வளவு முக்கியமா இருந்து பாருங்க. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஒரு முமுட்சுக்கு பகவான் முக்கியம், இல்லைன்னா கருணாகரன் கிடைக்காது. அதுக்கு மேல பிராட்டி இல்லைன்னா என்ன சுவாமி, கிட்டக்கையே போக முடியாது. அத்தனை பாப கூட்டத்துக்கு தலைவனா நான் இருந்துட்டு இருக்கேன், எங்க போக முடியும்? ஆனா அவர் எப்படி சுவாமி இதெல்லாம் பேசுறாருன்னா, அவர் என்ன நினைக்கிறாரு, எனக்கும் சம்பந்தம் உண்டு, இன்னும் கேட்டா இவருக்கு தான் பூர்ணமான சம்பந்தம். ஆனா இவர் ரட்சிக்கிறதுக்கு என்ன பாடுபட்டு எத்தனை பாடுபட்டு இருக்கா. அவர் ஒரு கைங்கரியம் தான் பண்ணிருக்கா, 10 கைங்கரியம் பண்ணா சொல்றாரு. அது ஒரு தப்பாவே நினைக்காமன்னா அவள் மேல இன்னும் பிரேமை இன்னும் அதிகமா இருக்கு. இத்தனை தூரம் வாஞ்சியை காட்டுறாளா, இவளுக்காக ரட்சிப்போம், இவள் பட்ட சமத்துக்காக இவனை ஏற்றுக்கொள்வோன்னு பெருமாள் சுதந்திரமா முடிவெடுக்கிறான். இவள் பிராட்டி பட்ட அந்த சமத்துக்காக. ஏன்னா முதல்ல நம்முடைய குற்றத்தை போகியமா கொண்டு புருஷகாரம் பண்ணி அவளுக்கு உபாயமா இருக்கணும் அந்த உறுதியை நமக்கு கொடுத்து இத்தனையும் இவ பண்ண காரியம், பிராட்டி பண்ண காரியம். அந்த காரியம் பண்ண முடிஞ்சு இவ்வளவு நான் ஒண்ணுமே பண்ணலையே, இத்தனை இவதானே பண்ணிருக்கா, அப்படின்னா இவளுக்காக அவனை ஏற்றுக்கொள்வோன்னு சுதந்திர முடிவெடுக்கிறானோ அந்த கைங்கரியத்தை வளர்க்கிறார் பிராட்டி. புருஷகாரம் பத்தனம் அல்லவா? உடனே ஒருத்தர் கேட்டார், சாமி பெருமாள் ரொம்ப சீற்றத்தோடு இருக்கார், அவர் வெந்நீரா கொதிக்கிறார். அப்ப வெந்நீரா கொதிக்கிறச்சு அதுக்கு என்ன சுவாமி, தண்ணீர் விட்டா வெந்நீர் கொஞ்சம் குளிர்ந்து போயிடும். குளிக்கணும்னாலே வெந்நீர் ரொம்ப அதிகமா இருக்கும், சூடா இருக்குன்னு தண்ணீரை விடுங்க, அந்த கொதி பறந்துடும் இல்லையா? அதே போல பிராட்டி புருஷகாரம் பண்றா இல்லையா, அந்த புருஷகாரம் பண்ணும்போது அவ வெந்நீரா இருந்தாலும் பெருமாள்
வெந்நீரா இருந்தா பிராட்டி தண்ணீரா இருந்து பெருமாவுடைய அந்த வெந்நீரான தன்மையை குறைக்கிறா. பிராட்டியே வெந்நீரா இருக்கா. அப்ப என்ன சுவாமி பண்ணா, பிராட்டி தான் தண்ணுன்னு இருக்கா. அவ தண்ணீர் வெந்நீரே கிடையாது. என்னைக்கு வெந்நீர் கிடையாது. அவர் தண்ணீரா இருக்கிறபடியாலே பிராட்டிக்கு எதுவுமே தேவையில்லை. அது தானே தண்ணில் இருக்கிறபடியாலே குளிர்ந்து இருக்கிறபடியாலே இவளுக்கு இன்னொரு புருஷகாரம் தேவையில்லை. பகவானுக்கு தான் புருஷகாரம் தேவை. இவருக்கு இன்னொரு பிராட்டிக்கு இன்னொரு புருஷகாரம் தேவை. அதனால் பிராட்டி ஆதரிக்கப்படுகிறாள். ஆக இவளுக்கு 6 பெருமை சொல்றாள். இவள் மாதாவா இருக்கிறாள். என்ன பாருங்க, மாதாவா இருக்காள். மாதாவா இருக்கான்னா பிதாவை காட்டும் உயர்ந்தவன் அர்த்தம். 1. 2வது, பழைய அபராதங்களே என்ன பண்றாங்க, பயப்பட்டா பொறுப்பிக்கிறாள். அதை பார்த்து நம்ம பயப்படணும். அதெல்லாம் நான் ஒரு தப்பும் பண்ணல சுவாமி, நான் எத்தனை புண்ணியமா பண்ணிருக்கேன். சில பேர் சொல்லிப்பா, ஏதோ ஒரு நன்மை கிடைச்சுன்னா நான் பண்ண புண்ணியம் சுவாமி எனக்கு வந்து திரும்பா. அவன் போட்டுக்கு பக்கத்துல இருக்கலாம் சொல்லுவான். ஒண்ணும் கிடையாது. பகவத் சுகுத்தம் பிராட்டி அனுகிரகம் உண்டு இல்லையா, அந்த மாதிரி அதை பொறுப்பிக்கிறாள். அப்ப நம்முடைய அபராதம் பயப்படாமல் பொறுப்பிக்கிறாள். உபாய விஷயமாக உறுதியை கொடுக்கிறார். மேலும் இவர் சுவாமினியா இருக்கிறாள். அதுக்கு மட்டும் இல்ல, என்னன்னா தேச விசேஷம் போனாலும் ஐஸ்வர்யத்தை இந்த கைங்கரியத்தை நேரில் வளர்த்து கொடுக்கிறாளியா. இதை தன்னை கிட்டுவிடத்தில் போது ஒரு புருஷகாரத்துக்கு எதிர்பார்க்காதபடியாலும் இவள் ஆதரணியை. அப்படின்னா பிராட்டிய பத்தத்துக்கு ஒரு புருஷகாரம் வேணுமா? தேவை. பகவான பத்தத்துக்கு புருஷகாரம் பிராட்டி. இவள் புருஷகாரம் ஆனால் அல்லது ஈஸ்வரன் காரியம் செய்யான். ஏன்னா பெருமாள் அந்த மாதிரி அப்பனா அவருக்கா கொடுக்கறதுக்கு தெரியாதா சுவாமி? அவருக்கா கொடுக்கறதுக்கு உண்டான சக்தி இருக்கு, சுதந்திரன் எல்லாம் கொடுத்துருவார். ஆனா அவர் பிரதிஜை பண்ணியிருக்காரு, அவருடைய புருஷகாரம் எல்லாம் நான் கொடுப்பது கிடையாது என்கிற பிரதிஜை பண்ணபடியாலே பிராட்டி முன்னிட்டு கொண்டுதான் போகணும். ஆக கிட்டத்தட்ட 6 விஷயங்கள் பிராட்டி வந்து பார்த்துக்கணும். இப்ப பெருமாளாட்சி பிராட்டி. அடுத்தது ஆச்சாரியன். ஆச்சாரியன் இவனுக்கு பகவத் விஷயத்தையும் பிராட்டி வைபவத்தையும் கருந்தசையிலேயே உபதேசிக்கும் ஆகையாலும் தான் அனுஷ்டித்து காட்டி இவனையும் அனுஷ்டிப்பும்படி ஆகையாலும் இவன் குற்றம் பார்க்கிறவையில் கைவிடாதாயினும் இவனுடைய சஜாத்தியனை ஆகையில சுலபனாகையாலும் இவனுடைய கிருதஜத்தை அடியாக பண்ணும் கிஞ்சித்காரங்களுக்கு சரீர சம்பந்த முகத்தாலே இங்கே பிரதிசம்பந்தி ஆகையாலும் தன் காரியத்தை மறந்தாகிலும் இவனுடைய இதமே பார்த்து போர்மவன் ஆகையாலும் ஆதரணீயனாய் இருக்கும். இது ஆச்சாரின் விஷயம். இப்ப இன்னும் 2 பாகணும். பெருமாள் பார்த்தாச்சு, பிராட்டி பார்த்தாச்சு. இனி ஆச்சாரியன், அடுத்த ஸ்ரீ வைஷ்ணவா. இப்ப ஆச்சாரின் விஷயம் என்ன ஆச்சரியமான, பெருமாளும் பிராட்டியும் என்னென்ன உதவி பண்ணார்கள் என்பதை சொல்லிட்டு ஆச்சாரம் பண்ணி உபகாரம் சொல்றாரு. இப்ப அப்படின்னு என்ன, இவர் உள்ளம் ஒன்றும் தெரியாம ஆழ்நலம் போல இருக்கு. இந்த ஸ்ரீ வைஷ்ணவ இந்த ஜீவா தமிழ்னா இந்த ராஜஸ்தான் எல்லாம் இந்த சித்திர மாசம் வைகாசி மாசம் எல்லாம் பாலமலமா வெடிச்சிருக்கும். அந்த விளைநிலங்கள்லாம் பாலமலமா வெடிச்சிருக்கும். அந்த மாதிரி இவனுடைய இருதயம் இருக்கிற பாலமலமா வெடிச்சிருக்கு. ஒண்ணுமே கிடையாது. அந்த பாலமலம் வெடிச்ச நிலம் அதை நல்லா செப்பனிட்டு உழுது அதுக்கு என்ன பண்ணுமா, அதெல்லாம் பண்றது யாருன்னா ஆச்சாரியன் தான். அந்த உலகம் கிடைத்திருக்க. அப்படிப்பட்ட இந்த உள்ளத்தில் இவன் தான் என்ன பண்றான், பகவான் இன்னார் பிராட்டி இன்னார் ஒரு மாற்றம் மழை பெய்தார் போல உபதேசிக்கிறார் ஆச்சாரியன். ஆச்சாரியன் என்ன பண்ணா, ஆச்சாரியன் பத்திரன்னு வச்சுக்க பகவானே தெரியாது, பிராட்டியும் தெரியாது. இப்ப ஆச்சாரியன் யார் அப்படின்னு இல்ல, ஆச்சாரியன் மூலமா தான் பகவானை தெரிஞ்சுக்கிறோம், ஆச்சாரியன் மூலமா தான் பிராட்டியை தெரிஞ்சுக்கிறோம். அப்படின்னு இருக்கச்சே பிராட்டி வைபவம் என்ன, பகவான் வைபவம் என்ன, அது பூர்ணமா அவர் தெரிவிக்கிற உபதேசம் பண்றார். அப்பதான் முதல்ல நமக்கு ஞானமே ஏற்படுறது. ஓ, பகவான் இந்த மாதிரியா அப்படின்றாரு, பிராட்டி இந்த மாதிரியா அப்படின்னு ஞானம் ஏற்படுது. இப்ப இந்த ஜீவனுக்கு பகவானை பற்றியும் பிராட்டி வைபவத்தை பற்றியும் மேற்கொண்டு புருஷகார பூதையா இருக்காரும் பிராட்டி, இதெல்லாம் இந்தந்த நிலையில ஒரு உபதேசிப்படுறார் ஆச்சாரியன். பிராட்டி புருஷகாரம் பண்றா, இப்படி பண்ற எனக்கு தெரியாதே. பகவான் நேரா வந்து மாதிரி சொல்றாரா? இல்ல. பிராட்டி நேரா வந்து மாதிரி சொல்றாரா? இல்ல. ஆனா ஆச்சாரியன் நேரா இருக்க. இந்த விஷயத்துலதான் பகவானை காட்டும் ஒரு படி உயர்த்தி யாருக்குன்னா ஆச்சாரியனுக்கு தான். ஏன்னா பகவான் நம்ம தவறா போற வச்சுக்க, ஏய் தப்பா போயிட்டு இருக்க, ஒரு முதல்ல ஒரு தட்டி இதுதான் சரி, இந்த பாதைக்கு வா சொல்லுவாருன்னா சொல்ல மாட்டோம். ஆக்கிறதே இல்லையே.
பிராட்டியும் பார்க்கறதே இல்லையே. ஆச்சாரன் பிரத்யட்சமா சேவிக்கணும், பிரத்யேகமா சேவிக்கணும். சேவிக்கும் போது என்னடா பிராட்டியுடைய நிலை இது, பெருமாவுடைய நிலை இது அப்படின்னு நம்ம கூட இல்ல. சில பேர்லாம் ஆச்சாரன் போறா, போறச்சு என்ன சுவாமி தெரிஞ்சுட்டு போறான்னா ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே தெரியாது. என்ன சுவாமி அவருக்கு ஏதாவது தெரியுமா? ஆச்சாரன் போறோம்னா ஆச்சார வைபவமா தெரியணும், ஆச்சாரம் இன்னாருன்னு தெரியணும், ஏதாவது தெரியுமான்னா ஒண்ணுமே தெரியாது. ஆசையா போயிடுறார். போனதுக்கு அப்புறம் அவரு உடனே ஆச்சாரம் என்ன பண்ணிருக்கணும், உனக்கு ஒண்ணுமே தெரியல, என்னென்ன தெரிஞ்சுட்டு வா, என்னென்ன இருந்தாத்தான் நான் சமாசனம் பண்ணுவேன், இல்லைன்னா பண்ணமாட்டேன் போன்னு சொல்றதுன்னா அநேகமா யாருமே போக மாட்டோம். சமாசனம் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சாத்தான் பண்ணுவேன். இந்த மாதிரி இருந்தது எப்ப? எம்பெருமானார் காலத்துக்கு முற்பட்டது இந்த மாதிரி இருந்திருக்கு. அதனாதான் அனுவர்த்தி பிரசன்னாச்சாரியர்னு அவளுக்கு பேரு. கிருபாமார்த்த பிரசன்னாச்சாரியன் எம்பெருமானாருக்கு பிற்பட்டவர்களுக்கு பேரு. கிருப்பையே வடிவெடுத்ததுன்னு. அப்ப அவளுக்கு இந்தந்த யோகதை இருக்கான்னு பார்க்காத, யோகதை வேணும். என்ன யோகதை? ஆசைதான் யோகதை. ஆசை தகுதி, அந்த தகுதி, அந்த தகுதி இருந்தா படம் இல்லையா? இப்ப இந்த ஆச்சாரியன் சமாசனம் பண்ணிக்கணும் வந்துட்டு இருக்கான், அதுக்கு முன்னாடி தகுதி இருக்கா பாப்போமே. 18 தடவை அனுச்சாரணும். திருக்கோட்டியூர் வந்து சர்மஸ்லோகார்த்தத்தையும் மேற்கொண்டு திருமந்திர அர்த்தார்த்தையும் கொடுக்கறதுக்கு 18 தடவை வர வச்சார். இன்னும் உனக்கு அந்த அந்த நிலை வரல, இன்னும் உனக்கு அந்த நிலை வரல, இன்னும் உனக்கு அந்த நிலை வரல. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வார்த்தை சொல்லி சொல்லி அனுப்பிச்சுட்டு இருக்காரணும். அதே போல இங்க ஆச்சாரம் என்ன பண்ணிக்கணும், உனக்கு எல்லாம் சமாசனம் பண்ற மாதிரி இல்லை, போயிட்டு வா அப்படின்னு சொல்றாருன்னா பண்றதே கிடையாது. ஏன்னா சொல்லியாச்சுன்னா யாருமே கிடையாது. ஆகையால் என்ன பண்ணா, அவ என்ன தப்பு பண்ணாலும் அவள்கிட்ட போய் சரி வா பண்றேன், அவளுக்கு தெரியுது. அப்ப நீ எப்படியாவது வா, எப்படியானா ஏன்னா எப்படியாவது வந்தா போறோம். மேற்கொண்டு நான் கொண்டு போய் ஜெகதாச்சார உத்தாலக ஆச்சாரம் இருக்காரணும், அவர்தான் சேர்க்க போறேன்னா அப்ப உன்னை பார்த்து திரும்பி விடுவார் அப்படின்னு தெரிய அந்த நம்பிக்கையில தான் எல்லா ஆச்சாரமும் அழைக்கிறார். எல்லா ஆச்சாரம் கருத்தரையில் உபதேசிக்கவன், ரகசிய உபதேசம் பண்றவனும் பெறுவதற்கு ஏற்ற இருக்கான்னு பாக்குறதானா பாக்குறது கிடையாது. ரகசிய கிரந்தம் உபதேசம் பண்றாலும் சமாசனம் பண்றாலும், சமாசனம் பண்றான்னா சுவாமி அதுக்கு தகுந்தாப்பல கொஞ்ச மாதிரி ஆச்சாரமோ அனுஷ்டானமோ இதுல பெரிய பிரேமையோ இதுல ஒரு பிரீச்சியோ இருக்கான்னா அதெல்லாம் பார்த்தாதான் யாருமே பண்ண முடியாது. பாக்குறதே கிடையாது, பண்றது ஒண்ணுமே இல்லை. இங்கு வந்ததுதான் அவளுக்கு தகுதின்னு நினைச்சிட்டு இருக்காரு. என்கிட்ட வந்துட்டாலும் அதுவே பொறுமை, என்கிட்ட வந்ததே பொறுமை. சில பேர் என்னன்றா 50 வயசுல பண்ணிக்கிறான், 60 வயசுல பண்ணிக்கிறான், 70 வயசு பண்ணி இத்தனைக்கும் அவளுக்கு 7 வயசுல 8 வயசுல பண்ணிக்கணும்னு தெரியும். அவ அதுக்கு என்னதுமா சமாதானம் சொல்றா, இல்ல சுவாமி இப்பயே பண்ணிட்டா அதுல சில நிஷ்டைகள்லாம் இருக்கு, ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் பண்ணிட்டா எல்லாத்தையும் அந்த நிஷ்டையெல்லாம் கடைபிடிக்கலாம். அப்பவும் கிடையாது, அப்பவும் கிடையாது. ஆனா இதெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கா, சமாஷ்டம்னால அது வேறு, சமாஷனம் பண்ணணும்னா எப்படி வேணா இருக்கலாம்னு நினைக்கிறா. ரெண்டுமே தப்பு. சமாஷனம் பண்ணிண்டாலும் பண்ணிக்காம போனாலும் நீ சாஸ்திர சம்மதத்தோடு இருக்கிறன்றதுதான் நியதி. அதை விட்டுட்டு சமாஷனம் பண்ணனா எப்படி வேணா இருக்கலாம், பண்ணிண்டா இந்த நியமத்தா இருக்கணும், பண்ணிண்டா நியமனம் இருக்கணும். ஆனா பண்ணிக்காம போனா எப்படி வேணா இருக்கலாம்னு சாஸ்திரம் சொல்லவே இல்லை. சாஸ்திர சம்மதின்படிதான் இருக்கணும். இது ஒரு தவறான கருத்துக்கள். அதனால சில பேர் என்ன பண்றா, 50 ஆகட்டும் சுவாமி, 60 ஆகட்டும் சுவாமி, கிளம்பி போர்ச்சே பண்ணிக்கிறான். அப்படின்னு சம்பந்தம் தான் முக்கியம். அந்த சம்பந்தம் தான் மோட்சம் கொடுக்க போறது இல்லையா? ரொம்ப தவறான கருத்துக்கள். அப்ப இந்த ஆச்சாரம் என்ன பண்றான், என்ன பண்றாருன்னா அவர் என்ன பண்ணுவார், 50க்கு வந்தியா பண்ண மாட்டேன் போ, ஏன் 8க்கு வர வேண்டியதுன்னு, 8 வயசுக்கு வர வேண்டியதுன்னு உனக்கு தெரியுமானோ, நான் தான் ஆச்சாரியன்னு அந்த பரம்பரை தானே வந்திருக்கேன், வர வேண்டியதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவார்னா எப்பயாவது வந்தான்னு, இப்பயாவது வந்தானேன்னு அப்படின்னு அந்த தகுதியெல்லாம் பாக்குறது இல்லை. பூர்ணம் பண்றானோ அப்புறம் ஆச்சாரம் எதை ஏற்றுக்கொள்வாரோ அதை பண்ணணும். என்ன பண்ணணும், எதை ஏத்துக்கோ அதை பண்றான்னா, இல்லைன்னா ஜீவன் எதுக்கு நின்றா பாருங்கோ, எதை கொடுத்தாலும் ஆச்சாரம் ஏத்துக்கணும்னா நான் கிடையாது. இந்த இடத்துல ஆச்சாரியனுக்கு பிடிச்சதை நம்ம கொடுக்கணும். என்ன பண்ணணும், ஆச்சாரனுக்கு பிடிச்சதை நம்ம கொடுக்கணும். பிடிக்கணும்னா அவர் பிடிச்சதா இருக்கணும், அவர் ஏற்றுக்கொள்வதா இருக்கணும். நாம தலைவர் பண்ணி கொண்டு போய் ஆச்சாரம் கொடுக்க முடியாது. என்ன சுவாமி ஒரு புளியோரை பண்ணியிருக்கேன், நல்லதான் பண்ணியிருக்கேன், பெருமாள் கண்டல பண்ணியிருக்கேன், கொடுக்கலாம்னா நம்மகிட்ட அந்த இடத்துல ஆச்சாரம் இல்லையே, அவ அளவுக்கு ஆச்சாரம் இல்லையே. அப்ப என்ன பண்ணணும், அதை கொடுக்க முடியாது. பழங்கள் கொடுக்கலாம், எது அவருக்கு பிடிக்குமோ அதை கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுக்கலாம்னா இப்ப என்ன
சரி, ஒரு ராமானுஜ ஆற்றா மோட்சம் அடையாமல் போகிறது அல்லவா, அந்த ஆதாரத்துலதான் பண்ணுகிறார். அப்படின்னா இவன் கொடுக்கலன்னு மோட்சம் போக முடியாது சொல்லி போலாம கூடாதா? கட்டாயம் போகலாம். ஆச்சாரிய அபிபாவனம் இருந்தா நிச்சயமா போகணும். நீ குடுக்கலையோ அதை பத்தி கவலையே இல்லை. அவருடைய அபிமானம் உன் பேர்ல இருக்கணும். உம்முடைய அபிமானம் அவர் பேர்ல இருக்கிறது இல்ல. நீ இந்த வார்த்தை சொல்றதுக்காக அப்ப நம்ம அவர் மேல அபிமானம் வைக்க வேண்டாமா? நன்னா வைக்கணும். வச்சாதான் அவருடைய அபிமானம் நம்ம மேல வரும். இப்ப நாம அபிமானம் வச்சதுக்காக மோட்சம் கிடைக்க போறது இல்ல. அவர் நம்ம மேல அபிமானம் வச்சுதான் மோட்சம் கிடைக்கும். அவர் நம்ம மேல அபிமானம் வைக்கணும்னா நாம அவர்கிட்ட அபிமானம் வச்சிருக்கணும். அந்த அபிமானம் இதுதான். அப்படின்னா அதுதான். அப்படின்னா அந்த அபிமானம் தான் நிச்சயமா உத்தாலகாச்சாரம் மோட்சம் கொடுப்பாரு தெரிவிக்கிறது. அந்த ஆதாரத்தான் தான் பண்ணுகிறார் முதல் நிலை. இரண்டாவது, பெருமாளை விட ஆச்சாரனுக்கு என்ன பெருமைன்னா பகவானால உபதேசம் பண்ணது எக்ஸலண்டா இருக்கார். அவரால் அனுஷ்டானம் பண்ண முடியாது. பகவானால் உபதேசம் பண்ண முடியும், அனுஷ்டித்து காட்டுவார்னா அனுஷ்டித்து காட்ட முடியாது, அனுஷ்டிக்க முடியாது. உபதேசம் நிறைய பண்ணுவார். என்னென்ன உதாரணம் பண்ணாரு. அப்ப செயல்முறை விளக்கம் அவரால் கொடுக்க முடியுமா? செயல்முறை உண்டானா அதான் செயல்முறை பிராக்டிஸ். அது பண்ண முடியுமானா அது கொடுப்பாருன்னா அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, பண்ணவே முடியாது. இப்பெல்லாம் நம்ம பள்ளிக்கூடத்துல எல்லாம் நிறைய அறிவியல் பாடலாம் இருக்கு இல்லையா? அந்த அறிவியல் பாடத்துல சில பேர் செயல்முறை பண்ணணும். அங்கங்க சோதனை சாவடிச்சிருப்பா, குடுவை வச்சிருப்பா, கண்ணாடி குடுவை. அந்த கண்ணாடிகளை இது 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 அது செயல்முறை பண்றாருணும். அந்த குடுவையில வச்சிருந்து அமிலத்தை ஊட்டி எதோ ஊட்டி புகையா என்னமோ பண்றாருணும். அந்த மாதிரி சோதனை சாவடி பண்ணணும். ஆக மொத்தத்துல பண்ணி பாக்குறோமோ அதை போல பகவான் சரணாகதி எப்படி பண்ணணும் அவர்தான் அனுஷ்டித்து காட்டுவாரா? சரி, காட்டுவார் சுவாமி. யார்கிட்ட போய் அவர் சரணாகதி பண்ணுவார்? முதல் கேள்வி, அவர் யார் திருவடியை பத்துவார்? இந்த வார்த்தையை கூசுவது தொடர்றதுக்கு பகவான் இன்னாருடைய திருவடியை நான் பத்தனேன், அந்த மாதிரி நீங்க பண்ணுங்கோ அப்படின்னு அவரால் சொல்ல முடியுமா? முடியாது. அவரால் யார் கால விழறது? நசஸ்யமஸ்ய அத்தியதிகஸ்ய திஷ்யத்தே. அவருக்கு சமமானமோ மேம்பட்டவனோ கிடையாது. யாரு கால விழுந்துவா? முடியாது. இரண்டாவது, யார் கால விழுந்து காட்டுவார்னா காட்ட முடியாது. அப்ப அவரால் அனுஷ்டித்து காட்ட முடியாது. உபதேசம் பண்ண முடியுமே தவிர அதை அனுஷ்டிக்க முடியுமான்னா அனுஷ்டிக்க முடியாது. ஆனால் ஆச்சாரியனால அனுஷ்டிக்க முடியும். ஆச்சாரனால அனுஷ்டிக்க முடியும். ஏன்னா ஆச்சாரம் எப்படி அனுஷ்டிக்க முடியும்? உயர்த்துக்காக சாமான்யமா யோகாசனம் இங்க கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லுவா. அப்ப அவனா இந்தந்த ஆசனம், இது வஜ்ராசனம், இது பத்மாசனம், இது இந்த மாதிரி ஆசனமெல்லாம் பண்ணி 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 இந்த மாதிரி பண்ணுங்கோ, இந்த மாதிரி பண்ணுங்கோ, இந்த மாதிரி பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்ப என்ன பண்ணுவா? அந்த வாத்தியார் என்ன பண்ணுவா? ஜம காலத்தை போட்டுட்டு அதுல உட்காந்துட்டு அந்த காலம் அடக்கி எப்படி பண்ணுவோம் அதெல்லாம் பண்ணி கொடுப்பாரு. அதே போல இந்த பெருமாள் இல்ல சரணாதி பண்ணும், நான் இவாட்ட இப்படி பண்ணிட்டு இருக்கேன், அவாட்ட அப்படி பண்ணிட்டு இருக்கேன், நீங்க அதே மாதிரி பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லலாமான்னா பகவான் அதை போல பண்ணியிருக்காருன்னா ஒரு இடத்துல பண்ணியிருக்காரு, ஒரு இடத்துல பண்ணார், ஆனா பலிக்கவே இல்லை. எங்க சுவாமி பண்ணார்? அவரும் சரணாகி பண்ணாரு பலிக்கல. சர்வதன்மான் பரிச்சத்திய மாமேகம் சர்ம அப்படின்னு எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னையே பத்திரன்னு பண்ணாரு படித்ததுன்னா பலிக்கல. யார்கிட்ட சுவாமி பண்ணாரு? சமுத்திரராஜன் பண்ணார். சமுத்திரராஜன் காரணம் இங்க இருந்து அங்க போகணும், லங்கைக்கு போகணும். அப்ப சமுத்திரராஜன் சரணாகி பண்ணார், நீ எனக்கு வழிவிடணும், நான் இந்த பக்கம் போனேன். சரணாகி பண்ணார். சரணாகி பண்ண கொஞ்சத்துல வரல அவர். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? நேரா தன்னோட வில்ல எடுத்தார், சமுத்திரத்தை வத்த பண்ணிடுறேன், லக்ஷ்மணா வில்ல கொண்டு வா, அம்ப கொண்டு வா, இதோ இந்த சமுத்திரத்தையே வத்த பண்ணிட சொன்னதும் திராகின்னு சமுதிரராஜன் ஓடி வந்தான். அப்ப சரணாகி பலிக்கல. ஏன்னா ஒரு தடவை பண்ணி பார்த்தார், பண்ணி பார்த்து பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சுட்டார். ஒரு தடவை பண்ணி பார்த்து பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சுட்டார். இனிமே நம்ம பண்ணப்படாது. ஏன்னா சரணாகதி பண்றதுக்கு உண்டான யோகியதை பகவான்கிட்ட இல்லை, நமக்கு தான் அந்த யோகியதை. பகவான்கிட்டே ஒரு யோகியதை இல்லையா சுவாமி? இல்ல, என்ன பண்றது? அவருக்கு அந்த யோகிதை கிடையாது. அந்த யோகிதை என்ன யோகிதை கிடையவே கிடையாது. அந்த யோகிதை அவருக்கு கிடையாது. அதனால அப்ப அவர் என்ன பண்ணுவான்? அவரால் உபதேசிக்கத்தான் முடியுமே தவிர அது. ஆனா ஆச்சாரியன் பண்ணுவாருன்னா அந்த பெருமை ஆச்சாரியன் கூட்டி அனுஷ்டிக்க முடியும். அவர் எப்படி அனுஷ்டிப்பார்னா, நம்ம சரணாதி பண்ணுன்னு அவரால் சொல்ல முடியும்னா சொல்ல முடியும். தன்னுடைய ஆச்சாரியன்ட்ட அவர் சரணாதி பண்ணவும் முடியுமே. நம்ம ஆச்சாரியன் அவருக்கு பிராச்சாரியம்னு பேரு, நமக்கு பிராச்சாரியன்னு பேரு. அப்ப அவர் தன்னுடைய ஆச்சாரனுக்கு சரணாதி பண்ணியிருப்பாருனோ, ஓ என்னுடைய ஆச்சாரியன் நான் இந்த மாதிரி சரணாதி பண்ணியிருக்கேன் பாரு
அந்த மாதிரி சரணாகதி பண்ணி காட்ட முடியும். இப்ப இந்த ரெண்டும் அவருக்கு இருக்க வைபவம் என்ன, அனுஷ்டிக்கவும் முடியும், அந்த உபதேசம் பண்ணவும் முடியும். இவன் பெருமானால உபதேசம் மட்டும்தான் பண்ண முடியும். அத பிராக்டிஸ்ல கொண்டு வந்து அனுஷ்டித்து காட்ட முடியுமானா காட்ட முடியாது, காட்ட முடியுது. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது, இந்த ஜீவாத்மா எத்தனை குற்றம் புரிந்ததாம் ஆச்சாரியன் கைவிடுவதில்லை. பகவான் கைவிட்டுருவார். இத்தனை தப்பு நட்சமாமி வசுந்தரே, இது வராக நாயனார் தெரிவிக்கிறார். பாகவத அபச்சாரம் பட்டான்னா அவனை மன்னிக்கிறதே கிடையாது. வசுந்தரே, பூமி பிராட்டியே அவனை மன்னிக்கிறதே கிடையாதுன்னு தெரிவிக்கிறான் இல்லையா? ஆனா ஆச்சாரியன் அவனை எத்தனை குற்றம் பண்ணியிருந்தானோ கைவிடுறதில்ல. பார்த்து 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 சரி இருக்கட்டும் சரி இருக்கட்டும் அப்படி பொறுத்துட்டு கடைசியில பெருமாள்கிட்ட கொண்டு போய் நம்ம சேர்த்துடுறோம். பண்றது ஆச்சாரியன். ஏன் சுவாமின்னா அவர் அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கார் சுவாமி எம்பெருமானார். 24 சிம்மாசனவாதிகளை அவர் பாட்டு தேர்ந்தெடுத்திருக்காருனும் அந்த வம்ச பாரம்பரியம் வந்திருக்கணும். அந்த வம்ச பாரம்பரியம் வந்த பாரங்கள்லாம் இதே நிலைதான். ஏன்னா அவ பார்த்து 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 என் சிஷ்யன் தான் சரியா இல்லை தெரியுது, என்ன பண்றது எம்பெருமானார் நியமனம் பண்ணியிருக்கார். அந்த நியமனத்தோட நாம என்ன இந்த சிஷ்யனுக்கு ஆச்சாரங்களை பிரேமையே இல்லை, ஒண்ணுமே இல்லை. சிஷ்யன் வந்தானா இவர் கேட்டு இருக்காரு, ஆச்சாரம் கேட்டு இருக்காரு. சிஷ்யன் அவ்வளவு ஒரு எந்த விதமா பிரேமமோ அவர் மேல ஒரு பற்றுதலையோ ஒண்ணுமே இல்லாம இருக்காரு. ஆனா ஆச்சாரன் விடாம சிஷ்யன் இருக்காரு. இது மூன்றாவது. அடுத்து நாலாவது, பகவான் துர்லபன் விஜாத்தியன். அதாவது அவர் நம்ம ஜாதி கிடையாது. என்ன சொல்றீங்க ஜாதியை சொல்றேன்னா, ஜாதினா நாமெல்லாம் மனுஷ ஜாதி. அவர் யாரு? பரமாத்மா ஜாதி. நாம ஜீவாத்மா ஜாதி. ஜீவாத்மா ஜாதியா இருக்கக்கூடிய ஜீவாத்மா ஜாதி இருந்தாதான் நமக்கு ஒத்து போகும். வேறு ஜாதி வந்துட்டு ஒரு ஒரு பெண்மான பிடிக்கிறதுக்கு ஆண்மான் வேணும், பெண்மான பிடிக்கிறதுக்கு சிங்கத்தை கொண்டு வந்தா ஓடியே போயிடும். கிடைக்கவே கிடைக்காது. அதே போல இப்ப நான் ஒரு பெண்மான், ஜீவாத்மா ஒரு பெண்மான். அதே சிங்கம் யாரு? நரசிம்மம், யாதவ சிம்மம், ரங்கசிம்மம், அப்படிப்பட்ட சிம்மத்தை கொண்டு வந்தா அது கிடைக்குவானா? ஓடியே போயிடுக்கணும். சுவாமி அது சிம்மன் சுவாமி, நான் மானாச்சன் ஓடி போயிடா இல்லையா? அப்படி இருக்கச்சு அவர் சதாத்தியன், ஆச்சாரியன் சுலபன், சஜாத்தியன் நம்ம ஜாதி. அப்பனா ஜீவாத்மா ஓட்டி ஆனபடியாலே மனுஷனுக்கு மனுஷன். ஆனா பகவான் பரமாத்மா, நம்ம ஜீவாத்மா. ஆக ஜீவனுக்கு ஜீவனா இருக்கிறார் இல்லையா? ஆனால் ஜீவனுக்கு பரமாத்மா இருக்கிறார். அவர் விஜாத்தியர். அதனால் கிடைப்பதற்கு துர்லபம். இவர் சஜாத்தியனா ஜாத்தியர் என்னுடைய ஜாதி, விஜாத்தியர் வேற்று ஜாதி. இந்த சப்தங்கள் ரெண்டும் புரிஞ்சுக்கணும். சஜாத்தியர்னா ச ஜாதி என்னுடைய ஜாதி, அத வி ஜாத்தினா வேற்று ஜாதி, விஜாத்தின்னு பேரு. அப்ப பகவான் விஜாத்தி. அதனால அவர் இருக்கிறார். அப்படியாலே நாம 2 பேருமே ஜீவாத்மா, ஆச்சாரனும் ஜீவாத்மா, சிஷ்யனும் ஜீவாத்மா, ஒத்து போறதுன்னு தெரிவிக்கிறேன். அதுக்கு மேல 5வது, நான் பகவானுக்கு ரொம்ப ஆசையோடு திரட்டி பால் கொடுக்குறோம் வச்சுக்கோம். நல்லா பண்ண சொன்னேன். 2 மணி நேரம் 5 மணி நேரம் திரட்டி பால் சேர்த்து கொண்டு கொடுத்தேன். சிரிச்சுட்டே வாங்கிப்பார, புன்முறுவல் ஏதாவது பண்ணுவாரா? ஒரு துளி வாயில போட்டுட்டு நல்லா ரொம்ப நல்லா பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் கொண்டு வர கூடாதா? குறைச்சலா கொண்டு வந்திருக்கேன், இன்னும் கொண்டு வர கூடாதா? இதுல கொஞ்சம் சர்க்கரை கொஞ்சம் தூக்கலா போட்டுக்கலாமே அப்படின்னு இன்னும் அடுத்த தடவை பண்றச்சே நல்லா பண்ணு அப்படின்னு. நல்லா பண்ணிருக்கேன் இருந்தாலும் நல்லா பண்ணிட முடியாது, உங்களுக்கு தங்க பாதம் போடுற கையில. இதெல்லாம் அவர் சொல்லுவார், ஆனா ஒண்ணும் சொல்ல மாட்டார். இதெல்லாம் ஒண்ணுமே பண்ண மாட்டார். ஆனா அதே சமயத்துல என்ன பண்ணுவாரு? கொண்டு போய் கொடுத்தா உதாசீனமா இருந்தது. நம்ம எப்ப பண்ணாலும் அதே ஆதரவு, அவர் எந்த பண்ணா அதே மாதிரி இருப்பார். ஆனா ஆச்சாரம் எப்படி இருக்காருன்னா, நல்லா வாங்கி சாப்பிடுறேன். எனக்கு இது நன்னா இருக்கு, இது நன்னா இல்ல, இதுல இது சேர்க்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாருனோ. அப்ப அந்த பரிகிரகம் நாம் அதை கொடுக்குறோம்னா அதுக்கு ஆதரத்தோடு எடுத்துக்கிறாருனோ கொண்டு வரல. அப்ப ஆச்சாரனுக்கு பெருமை. இந்த கிஜத்தின் அடியாக ஆச்சாரியன் நமக்கு உபகாரம் பண்ணாங்க. அதுக்கு நாம் ஏதாவது பண்ணணும்னா கிஞ்சிக்கார ஆச்சாரனுக்கு திருமேனி இருக்கணும் இல்லையா? பகவானுக்கு அது இல்லையே. 2வது, ஆச்சாரனுக்கு திருமேனி இருக்கு. அந்த திருமேனி பகவான் திருமேனி, அச்சா திருமேனி இருக்கு, அது வேற. ஆச்சாரன் திருமேனி இருக்கிறபடியால அந்த திருமேனிக்கு நன்னா கைங்கரம் பண்ணலாம். இங்க அந்த மாதிரி இருக்காருன்னா இல்லையே. அதனால ஆச்சாரியன் தெரிகிறார். இன்னும்
ஆச்சரியமான 2-3 உபகாரங்கள் ஆச்சாரம் பண்றார். என்னன்றது நாளை பார்த்து நாளைக்கு முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், முடிக்கணும். நாளைக்கு பூர்ணமா அவதாரிக முடிச்சுட்டேன்னா அடுத்த வாரத்துல இருந்து கண்ணன் செலுத்தான் முதல் பாசனம் எடுக்கலான்னு பார்க்கணும். நாளைக்கு முடியலன்னா மறுபடியும் அடுத்த நாள் அதை பண்ணிக்கலாம். ஆழ்வாரும் திருவானாஜிய திருவிலேசனம் ஆச்சாரியம் திருவிலேசனம் பகவதால் திருவடிகளே சரணம். சந்திரங்களை தான் அவசியம் கேட்க பிரார்த்திக்கிறேன். மேற்கொண்டு நாளை காலை ராமானுஜ காலட்சேபம் அவசியம் 10 மணிக்கு.